அயரா அன்பின் அரண்கடல் செல்லும் என்றார். அப்ப அந்த சூத்திரத்துல 11வது நூற்பா இந்த சூத்திரம், இதுக்கு கருத்துரை என்ன? சூத்திரத்துக்கு அணையுமாறு உணர்த்துதல் முதலிற்று இல்லையா? அப்ப இது பரமுக்தி. இது எதை குறிக்குது? பரமுக்தி. உடம்போடு இருக்கும் பொழுதே பரமுக்தி. இது யார் அடைந்தது? பரமுக்தி அடைபவர்கள் அதிதீவிர பக்குவம் உடையவர்கள். அவங்க விதேக முக்தி. அவங்க தேகம் நீங்கி போயிட்டாங்க. அவங்க எப்படி இருக்காங்கன்னு சொன்னா நமக்கு தெரியாது இல்லையா? சொர்க்கலோகத்துல சரியான ஆள்கள். இந்த டெக்னிக்கெல்லாம் உங்களுக்கு தெரியுதா? இந்திரன் எப்படி இருக்கான், சந்திரன் எப்படி இருக்கான்னு தெரியுமாமா? தெரியாது. அதனால அவங்கள பற்றி சொல்லி நமக்கு பிரயோஜனம் இல்லை. அது அந்த பரிமேல் அழகர் ஏன் திருக்குறள்ல அறம்பொருள் இன்பம்னு சொன்னவர் வீடு பேரை சொல்லல? ஏன் சொல்லலாமா? ஏன் சொல்லல? அது உங்க கருத்தை சொல்றீங்க. அவர் பரிமேல் அழகர் என்ன சொல்றாருன்னு கேட்கணும். சக்தி நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கணும். நீங்க ரொம்ப சிறப்பா சொல்லுவீங்க, அது தெரியும். அவர் என்ன சொல்றாரு? ஏன் அதை சொல்லலைன்னா, திருக்குறள்ல அவர் ஏன் சொல்லலன்னு உரையாசிரியர் சொல்றார். காரணம், சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமை தாதலின் சொல்ல முடியாது. சிந்தையும் மொழியும், அதான் வாக்கும் அனாதீதம் இல்லையா? அப்போ வாக்கு மனத்துக்கு எட்டாதத வாக்கு மனத்தோடு இருந்து அறிகிற நம்மகிட்ட சொன்னா, காமன் உட்பொருளை கண்ணிகை இடத்துல சொன்னது போல, சிறு கண்ணிகை இடத்துல சின்ன பிள்ளைகிட்ட போய் சொன்னா அவருக்கு இப்ப கரப்பான் முழிக்கிறது மாதிரிதான் நாம முழிக்கிறோம். அதனால அவர் சொல்லல அப்படின்னு அதுக்கு காரணம் சொல்றாரு. இவ்வளவு சொன்னவரு அவர் சொல்ல மாட்டாரா? அதுக்காக சொல்லல அப்படின்னு சொல்றாரு. விளக்குதாமா? அதனால இப்ப அவங்கள பத்தி சொன்னா நமக்கு தெரியாது. யார பத்தி சொன்னா? முக்கிய அடைஞ்சவங்களை. அதனால இந்த உடம்போடு இங்க இருக்கிறவங்களை பத்தி தான் சொல்றாரு. விளங்குதா? அதனால இந்த 11ஆம் நூற்பாவுல அந்த அதிதீவிர பக்குவம் உடையராகி அந்த விவேக முக்தி அடைந்தாரை விடுத்து தீவிர முதலான பக்குவம் உடைய சதேகிகளை இங்கே கூறலுட்டார். இவங்கெல்லாம் யாரு? சதேகிகள், உடம்போடு கூடியிருப்பவர்கள். ஆனாலும் பிறவி அருந்தவர்கள். பிறவி அருந்தவர்கள் இல்லையா? அந்த பெருமானுடைய கேட்டல் ஞானத்தை பெற்றாலனால பிறவி அருந்துட்டு, ஆனாலும் ஆமா உடம்போட இருக்கிறாங்க. எதுக்காக இருக்கிறாங்க? அறுத்தல் பொருள். பிறவியை அறுத்தல், முற்றுமாக அறுக்கணும் இல்லையா? ஆமா.
அப்போ அவங்க அந்த விதேக முக்கிய பெறணும், அந்த தேகத்திலிருந்து விடுபடணும். அதுக்காக தேகம் இருக்குன்னா என்ன அர்த்தம்? தேகம் இருக்குன்னா காயமுண்டே இருந்தன்மம் மாயை எல்லாம் உண்டாம். நோய் இன்னும் இருக்குது. அப்போ இங்க அதுல முதல் சிறத்தவராகிய அபரமுத்தரை சொல்றாரு. தீவிர பக்குவம் உடைய அபரமுத்தர் உடம்போடு இருந்து கொண்டே முக்தி இன்பத்தை அனுபவிக்கிறவங்க அத சொல்றாரு. அப்போ அவங்களுக்கு காணும் கண்ணுக்கு காட்டு உளம் போல காண உள்ளத்தை கண்டு காட்டலின், இது இறைவன் செய்கிற உபகாரம் இல்லையா? அது காணும் கண்ணுக்கு காட்டு உளம் போலங்கிறது ஓமை. காண உள்ளத்தை கண்டு காட்டல் இது பொருள். அப்போ இறைவன் செய்கிற உபகாரம் அது என்னது? ஆமா, உள்ளம் காணுகின்ற தன்மை உடைய கண்ணுக்கு காணுதல் பொருட்டு காண தான் கண்டு காட்டி காண்டல். அதுபோல இதுபோல காணும் உள்ளத்துக்கு, உள்ளத்தைங்கிறத உள்ளத்துக்கு, காணுகின்ற தன்மை பெற்ற உயிருக்கு ஈசன் ஈசன் அது காணுதல் பொருட்டு இல்லையா? தான் முதல்ல கண்டு இல்லையா? காட்டி காண்டல், கண்டு காட்டி காண்டல், இப்படி இந்த உபகாரத்தை செய்யறது நால இது ஏது இல்லையா? அரண்கடல் செல்லுங்கிறது மேற்கோள். அயரா அன்பில் அரண்கடல் செல்லுங்கிறது மேற்கோள் இல்லையா? அயரா அன்பில் எதனை? அந்த உபகாரத்தை. அதனைங்கிறது எந்த உபகாரம்? அதுதான் காணும் கண்ணுக்கு காட்டு உளம் போல காண உள்ளத்தை கண்டு காட்டுதல். அவன் காட்டியும் கண்டும், அவன் காட்டியும் கண்டும் உபகரிப்பதை. சத்த முக்தி இந்த ரெண்டு நிலையிலும் அவன் காட்டுகிறான், காணுகிறான், இந்த ரெண்டு உபகாரத்தை செய்யறான். காட்டுதல் என்ன, காணுதல் என்னது? ஆமா, இப்போ காட்டுதல் அப்படின்னா இப்ப கட்டு நிலைன்னு வைங்க. கட்டு நிலைனா இறைவன் முதல்ல கண்டு நமக்கு இப்போ நியதி பிரகாரம் எந்த வேணா அனுபவத்துக்கு வருது அப்படின்னு அவன் முதல்ல கண்டு, இப்போ இதை அனுபவிக்கணும்னு கண்டுகொண்டு அதுக்கு தகுந்தாற் போல கலை வித்தை அராகம் முதலிய தத்துவங்களை இயக்கி இந்த ஆன்மாவுக்கு பஞ்ச கஞ்சிகங்களால் அறிவை விளக்கி விளங்குதா? அது காட்டுதல் இல்லையா? அப்புறம் விடயத்தை விளக்கி உடனாய் இருந்து காணுதல். விடயத்தை விளக்கி முதல்ல ஆன்மா அறிவை விளக்கி விடுதது, அதுக்கப்புறம் விடயத்தை விளக்கி ஆன்மா உடனாய் இருந்து காணவும் செய்த. இந்த ரெண்டு செய்யறான் இல்லையா? ஆமா. அதே இது முச்ச நிலையில என்ன செய்யறான்? முச்ச நிலையில என்னமா செய்யறான்?
சொல்லு. அனுபவிக்க செய்யறாரு. அதுல எதை காட்டுறாரு? தன்னை காட்டுறாரு. தன்னை காட்டுறாரு. பல காட்டுறாங்க. தன்னை அனுபவிக்க செய்யறாரு. முதல்ல என்ன செய்யறாருன்னா, இந்த ஆன்மாவோடு ஒன்றாயிருந்து உயிரோடு கலந்து நின்று இந்த ஆன்மாவினுடைய தகுதியை கண்டு, ஆன்மாவினுடைய தகுதினா என்ன தகுதி? அதான் செய்வோர் செய்தி பயன். அங்க முதல்ல கண்டது வினைக்கு தகுந்தாப்புல காட்டு. இங்க வினை கிடையாதுல்ல. இங்க இவன் எப்படி பக்தி செய்தான் என்பதை கண்டு, அதான் கண்டு. விளங்குதா? அதை முதல்ல கண்டுகிட்டு அதுக்கு தகுந்தாற் போல இன்பத்தை கொடுக்கணுமா இல்லையா? அப்போ நாம இவனுக்கு இந்த இன்பத்தை கொடுக்கணும். இந்த இன்பத்தை கொடுத்தா அதை ரிசீவ் பண்றதுக்கு இவனுக்கு அறிவு வேணும் அப்படின்னு அந்த அறிவு விளக்கி, இவன் ஞானத்தை விளக்கி. விளங்குதா? இவன் பாத்திர எவ்வளவு அப்படின்னு அறிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்புல அந்த அறிவை கொடுத்து அதை பருகவும் செய்யறான். கிளாஸ்ல ஊத்துனது மட்டும் இல்ல, குடிக்கவும் செய்யறான், அனுபவிக்கவும் செய்யறான். அதுதான் முக்கியம் நம்ம செய்யற உபகாரம். விளங்குதாமா? என்ன பாடுபடுறான் பாருங்க. சும்மா ஏதாவது செய்யறது இல்லை. ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் அந்த ஆன்மா, அதாவது அந்த குழந்தை அந்த பாலை குடிச்சு அது வயிற்றுக்குள்ள போயிட்டுதான்னு பார்த்துக்கிட்டு அடுத்த சங்க கொடுக்கணும். அது வாய்க்குள்ள இருக்கும் போதே கொண்டு இன்னும் கொஞ்சம் கொடுத்து. விளங்குதாமா? அப்படி செஞ்சாக்கூடாது. அந்த குழந்தையின் தகுதி இல்லையா பார்த்து பார்த்து என்ன செய்யணும்? கொடுக்கணும். அப்ப நாம பருக பருக நமக்கு ஆர்வம் கொஞ்சம் கொஞ்சமா கூட கூட அவன் அதுக்கு தகுந்தாப்புல கூடுன உபகாரத்தை நமக்கு உணர்த்தணும். விளக்குதா? அப்போ அதை உணர்த்த அவன் மேல இன்னும் கொஞ்சம் 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 அறிதலும் அன்பும் கூடுது. அதனால இன்பம் கூடுது அப்படின்னு சொல்றாரு. விளங்குதா? அப்போ அந்த உபகாரம் காட்டும் உபகாரம் அப்படின்னு ரெண்டா இருக்குது. விளங்குதா? அதான் காணும் கண்ணுக்கு காட்டும் இடம் போல காண உள்ளத்தை கண்டு காட்டுதல் அது ஒரு உபகாரம் இல்லையா? அதனை அயராம அன்பில் அரண்கடல் செல்லுமை, இது ரெண்டாவது. புரியுதா? புரியல என்னன்னா, முதல்ல காணும் கண்ணுக்கு காட்டும் இடம் போல காண உள்ளத்தை கண்டும் காட்டுதல், காட்டியும் கண்டு காட்டல் இருக்குது. காட்டி காண்டல்னு மாத்திக்கணும். அதை என்ன செய்யணும்? காட்டு காண்டலின் அப்படின்னு மாத்திக்கணும். அது உபகாரம். காட்டுதலும் அறிவையும் விளக்குறான், விடயத்தையும் விளக்குறான். இது ரெண்டும் உபகாரம் சொல்லியாச்சு. அப்புறம் அதனை அயரா அன்பின் அரண்கடல் செலுமேங்கிறாரா இல்லையா? அது என்ன செய்யறான்னா, விளக்குதாரா? நல்லா விளங்கிக்கணும். இதை செய்யறது, இது அவன் செய்யறது, இது ரெண்டும் யாரு செய்யறது? பெருமான் செய்யறது. அது மட்டும் செய்யல, இத அங்கிருந்து செஞ்சுட்டு இவன் அறிவுக்குள்ள போய் அதை மறக்காம நினைக்க வைக்கான். அயராமல் செய்யறான். இவன் என்ன செய்யறான்? அயராமல் அந்த உதவியை அவன் அறிய செய்து, அப்போ அறிவை விளக்கி, அதை அறியக்கூடிய அறிவை விளக்குதான். விளங்குதா? அவன் எதை அறிகிறானோ, இறைவனை போல நமக்கு ஒரு சேர எல்லாத்தையும் அறிகிற அறிவு இல்லை. அப்போ அவன் எதை உணர்த்துறானோ அதை அறியக்கூடிய அளவுக்கு அறிவை விளக்கிக்கிறான் போய். புரியுதாமா? அப்போ ஒவ்வொரு விடயத்தை அறிவிக்கும் போதும் அவன் ஒவ்வொரு வகையில கட்டு நிலையில மட்டுமில்ல முக்கியிலையும் விளக்க வேண்டியிருக்கு. விளங்குதா? அப்போ அயராமையை செய்து, விளங்குதா? அப்ப அந்த அயராமையை இங்க நடக்க வச்சு, அதனால இவனுக்கு அன்பை ஏற்படுத்தி,
அதனால அவன்கிட்ட அன்பு எழச் செய்யுது. அதை மீள மீள நினைச்சதுனால அவனுக்கு அன்பு பெருகச் செய்யுது. அப்புறம் அவனை பற்றவும் செய்கிறான். எல்லாம் அங்க இருந்து செய்யறான், தனக்குள்ளேயும் செய்யறான், உயிருக்குள்ளேயும் செய்யறான். விளங்குதாமா? தனக்குள்ள இருந்து செய்வது உயிருக்காக தான், உயிருக்குள்ள இருந்து செய்வதும் உயிருக்காக தான். அடாடாடா, விளங்குதாமா? எப்படி செய்யறான்னு பாருங்க. அவன் தனக்குள்ள நின்று செய்வது எதுக்காக செய்யறான்? அப்ப அந்த உயிருக்குள்ள இருந்து செய்வது யாருக்காக செய்யறான்? எல்லாம் நமக்காகத்தான் செய்யறான், இல்லையாமா? இத நினைச்சாலே நமக்கு அவன் மேல அன்பு வரணுமா இல்லையா? வரணும், வரணும். விளக்குதாமா? எவ்வளவு அற்புதமா சொல்றாரு பாருங்கம்மா. இத அவன் செய்ய அதை பார்த்து நாம நினைக்க, நம்ம நினைக்க வைக்கிறான். என்ன செய்யறான்? அங்க இருந்து முன்னால நின்னு இந்த பாடத்தை சொல்லிக்கிடவும் செய்யறான், உங்க அறிவுல போய் ரிசீவ் பண்ணவும் வைக்கிறான். நாங்க அப்படி செய்ய முடியாது, அதனால உங்களுக்கு விளங்க மாட்டேங்குது. நாங்க சொல்லிட்டு இங்க உட்காந்துட்டா உங்களுக்கு அங்க ரிசீவர் ஆஃப் ஆயிடுது. விளக்குதா? ஆனா அவன் என்ன செய்யறான்? இங்க இருந்து சொல்லிக்கிடவும் செய்யறான், ரெண்டு பக்கம் ஒரு செய்யறான். விளங்குதாமா? அதனால அந்த அயராமையையும் செய்யறது, அன்பை செய்யறது இல்லையா, அரண்கடலை பற்றுதலை செய்யறது, அத மூணையும் 3 பாட்டா தனித்தனியா சொல்றாங்க. விளக்குதா? அது ஏன்னா ஒவ்வொரு விடயந்தோறும் அப்படி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த அறிவு தான் வினைபடி வருது, அறிவு போய்கிட்டே இருக்கும். ஆனா அதுவும் அப்படித்தான் இருக்கு. அப்போதைக்கு அப்போதைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கான்? அது புணர்ந்தால் புணர்ந்தோறும் பெரும்போகும் புண்ணும் புதிதாய்ங்கிறாரா இல்லையா? மாணிக்கவாசகர் தான் சொல்றாரு. அத ஏமா அவர் தானே சொல்றாரு? ஆமா. அப்போ ஒவ்வொரு தடவையும் நம்ம வெவ்வேறு விதமா புணர வைக்கிறவனும் அவன் தான், இல்லையா? அதுக்கு தகுந்தாப்புல போகம் வர வைக்கிறவனும் அவன் தான், புதுசு புதுசா வர வைக்கணும். அதனால இங்க இந்த சூத்திரத்துல 2 கருத்து இருக்குது. என்ன கருத்துலாம்? காணும் கண்ணுக்கு காட்டும் உளம் போல காண உள்ளத்தை கண்டு காட்டுதல், அது ஒரு உபகாரம். விளங்குதாமா? அதானே அந்த உபகாரத்தை அயரா அன்பின் அரண்களல் செலும் 2வது, இல்லையா? அது நமக்கு ஏற்கனவே அந்த இது பெத்தம் உச்சி 2 இடத்துலயும் அவன் விளங்குறது தானே. அது 12ஆம் நூற்பாவிலையும் சொல்லுவார். அது நமக்கு உன்னை பார்க்கும் போது அந்த உணர்வு வரணும்னா அங்கேயும் செய்யணும், இவன் இடத்திலையும் செய்யணும். அதைத்தான் இங்கேயும் சொல்றார். அது அயராமையை செய்வது அவன்தான், அன்பை செய்வது அவன்தான், அரண்கடல் செலுமாறு செலுத்துவதும் அவன்தான் என்று இப்போ உங்க 2 பகுதியா இருக்கு. அதனால இந்த நூற்பா 2 அதிகரணம் உடையதாக இருக்குது. இந்த நூற்பாவுக்கு 2 அதிகரணம். அப்போ இந்த நூற்பாவில காணும் கண்ணுக்கு காட்டும் உளம் போல காண உள்ளத்தை கண்டு காட்டல் அயரா அன்பின் அரண்கடல் செலுமே அப்படின்னு இந்த நூற்பா அமைஞ்சிருக்குது, இல்லையா? இந்த 11வது நூற்பா. இந்த 11வது நூற்பாவில நமக்கு என்னெல்லாம் சொல்றாரு? முக்தியை பத்தி, பரமுக்தியை பத்தி சொல்றாருங்கிறோம், இல்லையாமா? ஆமா. இந்த பரமுக்தியை பற்றி அவர் சொல்லும் இடத்து முதல்ல நாம அந்த என்னமா ஆமா சகல நிலை உண்டு. சகல நிலையில அதான் 5ஆம் நூற்பால சொல்றது. அது உலகத்தை உங்களுக்கு அவங்க கண்டுங்கிறது, நீங்க எந்த வினையை அனுபவிக்கணும்னு பார்த்துக்கிட்டு
அதுக்கு தகுந்தாப்புல கலை வித்தை அராகத்தெல்லாம் விளக்குறானா இல்லையா, அது காட்டுதல். விடயத்தை அனுபவிக்குமாறு செலுத்துறது காணுதல். இதை அங்க செய்யறான், உலகத்துக்கு செய்யறான். இங்க முக்கியில தன்னை அறிய செய்கிறான். அவ்வளவுதான் வித்தியாசம். எல்லா நேரத்திலையும் அவன் அந்த 2 உபகாரத்தையும் செய்யாம நம்மால அவனை அறிய முடியவே முடியாது. அத அந்த 11ஆம் நூற்பாவுல அவன் செய்கிற உபகாரம் அந்த 11ஆம் நூற்பா அந்த அந்த அடைகளெல்லாம் எங்க சேர்க்கணும்னு பார்த்தோம் இல்லையா? ஆமா. அப்போ இந்த இத முக்கிய திருமூலர் 3ஆ சொல்வார். அத எப்படி சொல்வார்னா, சீவன் முக்தி, சிவமுக்தி, பரமுக்தின்னு. சீவன் முக்தி பரமுக்தின்னு நாம 2ஆ சொல்றோம். அவர் அது என்ன சொல்றாரு? 3ஆ சொல்றாரு. சீவன் முக்தி, சிவமுக்தி, பரமுக்திங்கிறது. அதில் அவர் சீவன் முக்திங்கிறது இந்த உடலோடு இருக்கும் பொழுதே உடல் உறவில படிப்படியா நீங்கி நென்மல தாக்கிற முதல் அது அவத்தை சுத்தாபத்தை அதுல நிகழ்வது, அது அருள் விளங்குறது, அருள் முத்தி. அத நாம 10ஆம் நூற்பாவுல சொல்றது. சிவமுக்தி என்பது அந்த சீவன் முக்திங்கிறது துரியம். இது துரிய அதீதம், ஆனந்த நிலை. இது சிவம் பிற பொருளை காட்டாது சிவத்தை பெருமுக்தி. ஆமா. அது அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறது சிவமுக்தி. பரமுக்திங்கிறது அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம் அப்படி இந்த ஆனந்த அனுபவம் மட்டுமே உணர்வதா இருந்து எல்லாத்தையும் மறக்கிறது. நம்மையும் நாம அனுபவிக்கிறோம்ங்கிற உணர்வே இல்லாம அது அதீத நிலை, ஆனந்த அதீத நிலை. ஆனந்த அதீதம், அந்த ஆனந்தத்துல மூழ்கி அது சிவத்தில் திளைத்தல், சிவத்தில திளைத்தல். அவன் ஒருவனை மட்டும் நினைஞ்சு எல்லாத்தான் மறக்கிறது, தன்னை எல்லாம் மறந்து இருக்கிறது. அத அலங்காரத்துல, கந்தர் அலங்காரத்துல ஒளியில் விளைந்த உயர் ஞான பூதலத்து உச்சி என்று சொல்லுவார். அந்த சிவமுக்தி ஒளியில் விளைந்த உயர் ஞான பூதலத்து உச்சி. கந்தர் அலங்காரம் 8வது பாட்டு. அது அறிவு. அறிவு ஒளிங்கிறது ஒளியில் விளைந்த உயர் ஞான பூதலத்து உச்சி. அது அழியில் விளைந்த உயர் ஆனந்தத்தின் உச்சி. இது ஞானத்தின் உச்சி, அது ஆனந்தத்தின் உச்சி. விளங்குதா? இது ஞானத்துல ஞானம் அந்த உச்சியில இருக்கிறது இல்லையா? அது ஒளி, இது அழி. அழினானது அன்பு. விளங்குதா? ஆனந்தத்து உச்சி. அறிவு எப்படி நிலையா வந்து விளங்குச்சோ அது போல ஆனந்தத்துக்கும் பல நிலைகள் இருக்கிறது. அது ஆனந்தத்தின் உச்சி. எல்லாம் மறந்து, அந்த ஆனந்த உணர்வை தவிர மற்ற எல்லாம் மறந்து அது மயங்கி, அந்த வண்டு தேனுண்டு மயங்கி இருப்பது போல அப்படி இருக்கிறது தான் அந்த உச்சி நிட்டை.
செயலற இருக்கிறது. சந்திரபாலத்தை கேளுங்க. விளக்குதா? என்னடா கேள்வி கேட்டாங்க. லிங்கம் உயர் ஞான பூத ஜீவன் முக்தி என்னம்மா? ஜீவன் முக்தி அது சீவன் முக்தி. ஞானத்து உச்சிங்கிறது சீவன் முக்தி. இது பரமுக்தி, அழியில் விளை. அது அந்த பெரிய புராணத்தில் வருதா இல்லையா? அழியார் அந்த சிவதா சிவதான்னு வருதா இல்லையாம்மா? இங்க அந்த கரூர்ல சிவகாமி ஆண்டா சொல்றாரா இல்லையா? அது என்ன பாட்டு? ஆ? சொல்லு. சீக்கிரம் வராது, சீக்கிரம் வர மாட்டான். என்ன பாட்டுமா? கழியான எங்கே உரியாய் சிவதா. அது கழியான என்கிறது ஆணவ மலம் இல்லையா? ஈர் உரியாய், ஈர்னா தோல், அதை உரிக்கிறதுனா ஆணவ மலத்தை அடக்கிறது இல்லையா? உரியாய் சிவதா அப்படின்னு சொல்றாரு. எளியார் வலியாம் இறைவா சிவதா. நாங்கெல்லாம் ஏழைகள், எளியவனுக்கு அவங்கதான் துணை இல்லையா? எளியவனுக்கு உதவுறவன் நீதான், அபயம் அளிப்பவன் இல்லையா? அழியார் அழியார். அப்போ அந்த பெருமானிடத்துல அவர்கள் சார்ந்தவராக காக்கிறது அவனுடைய இல்லையா? அப்போ எளியாருக்கு இவங்கெல்லாம் எளியவரா, எளியாருக்கு வலியாம் இறைவா சிவதா இல்லையா? எளியார் வலியாம் இறைவா சிவதா அப்படிங்கிறார் இல்லையா? அழியார் அடியார், பெருமானிடத்தில் அன்பு செலுத்துறவன் அறிவே சிவதா. அந்த அன்புதான் அறிவு. விலகுதா? அறிவா இருக்கிறது. தெளிவார் அமுதே சிவதா சிவதா. தெளிவார், இது அறிவார், அறிவுல தெளிவார். அவங்களுக்கு அமுத ஆனந்தம் அப்படின்னு வரிசையா சொல்றாரா இல்லையா? சொல்றாரு. அது மாதிரிதான் இங்கேயும் சொல்றாரு. விளக்குதா? அதான் அழியில் விளைந்த உயர் ஞான ஆனந்தத்தின் உச்சிங்கிறார். அது ஞான உச்சி. அதனால அது நம்ம உச்சந்தலையில ஒரு சக்கரம் இருக்குது. உச்சந்தலையில ஒரு சக்கரம், சகசிராரம். சகசிர ஆரம்னா என்ன? ஆரம்னா என்னதுமா? ஆரம், ஆரம், ஆரம் விட்டம். கணக்குல படிக்கலையா? பியூர் மேத்தமெட்டிக்ஸ், பியூர் மேத்தமெட்டிக்ஸ் இருக்கா இல்லையா? அதுல வருமா இல்லையா? ஆரம் என்னது? அந்த சக்கரத்துல காலு, ஒவ்வொரு காலு ஆரம். இரண்டா நீளமா உரையில வந்தா அது விட்டம் இல்லையா? அந்த ஒரு பகுதி இருக்கிறதுக்கு பேர் ஆரம் இல்லையா? சக்கரத்தில் ஆரங்கள் போல 1000 ஆரங்கள், அதான் சகஸ்திர ஆரம். விளங்குதா? அத நாம அந்த சகஸ்திர தளம் சொல்றோம். அது என்ன சொல்றோம்? சகஸ்திர தளம்னா 1000 இதழ் அர்த்தம். தளம்னா இதழ், சக்கரம்னா ஆரம். விளங்குதா? அது பூவுன்னு சொன்னா இதழ்னு சொல்லணும். சகஸ்திர தளம், தளம்னா 1000 இதழ்கள் விரிவதை போல. விளங்குதா? அது ஞானத்தை அளிக்க வல்ல சகஸ்திரம் என்ற இந்த சக்கரம் 1000 இதழ் கொண்ட தாமரை போன்றது. அதனால சரீரத்தின் மூலாதாரத்துல சுருண்டு கிடக்கின்ற அந்த குண்டலினி என்ற அருள் சக்தி அது அங்க செயலற்று கிடக்குது, சுருண்டு கிடக்குது. அப்ப அது என்ன அர்த்தம்?
சுருண்டு கிடக்குதுன்னா என்ன அர்த்தம்? ஆ? நாங்க அப்படித்தான் சார் கிடந்துட்டு இருக்கோம். அது எட்டாம் நூற்பாவுல அந்த ஞானம்ங்கிறது என்னது? வீடு பயக்கும் உணர்வு. வீடு பெற்ற இச்சை இல்லாம கிடக்குது. அதுதான் தூங்கி கிடக்குது. விளங்குதா? ஆமா. அது அந்த இச்சை எழுதுதான் வீடு பெறணும்னு ஊக்கம் எழுதுதான் குண்டலினி எழுதல். ஓ என்னமோ விளங்குதாடா? ஆமா. அது அந்த அருள் சக்தி சகலருக்கும் அது அந்த இச்சை எழாம, இயல்பான இச்சை எழாம கிடக்கு. அது எழுந்து இரண்டாம் சக்கரமான குடற்பகுதி சுவாதிஷ்டானம் சக்கரம் வரை வரும். அது சில சமயம் இடையில நமக்கு வரலாம். அதற்கு மேல பல யோகிகளும் கூட போறது ரொம்ப கஷ்டம். சுவாதிஷ்டானத்துக்கு மேல மணிபூரகம் இல்லையா, அநாகதம், சுளுத்தி எல்லாம் வருதா இல்லையா? அதுக்கெல்லாம் போறது முயற்சி, ரொம்ப கடும் முயற்சி பண்ணணும். அப்படி அந்த சும்மா ஏத்தனை இறக்குறங்கிறதெல்லாம் வெறும் பேச்சு தான். அது லேசுக்குள்ள அது போறதில்லை. அது கடுமையான முயற்சி செய்தவர்களுக்கு தான் உலகை பற்ற முற்றுமா திறந்து பெருமானிடத்துல எந்த நேரம் சதா சர்வகாலமும் அதை முயல்பவருக்கு தான் அதெல்லாம் வரும். அதனால இந்த நிலையை அடைந்தால் இந்த ஆவி மண்டல தாக்குதல் உண்டாகி இந்த மேல போனா அந்த தாக்குதல் கடுமையா இருக்கும். அதுக்கெல்லாம் நமக்கு மந்திரம் சொல்லுவாங்க. அதை சுற்றி நமக்கு பாதுகாப்பு மந்திரம் வச்சுக்கிட்டு தான் அதையே செய்யணும். விளக்குதா? அதனால அந்த அவர் சொல்றாரா? அவர் யாரு சொன்னாரா? அப்படிதான் யாராவது இவங்களுக்கெல்லாம் யாருன்னா என்ன, அதெல்லாம் யாரும் அதெல்லாம் முடியாதுமா. இது ரொம்ப உயர்ந்தவர்களுக்கு வரக்கூடியது. சாதாரணமா அந்த குண்டலினி ஏறுறதுங்கிறதெல்லாம் இந்த உலகப்பற்றுகள் எல்லாம் விட்டு கடுமையா சாதனை செய்து அது அந்த சுவாதிஷ்டானம் வர்றது அகஸ்மாத்தா நாம திடீர்னு ஒன்றி இருக்கும் போது வர்றது. அதுக்கு மேல போறதெல்லாம் ரொம்ப ரொம்ப சாதனை செய்தால் என்று அது செய்யறதுக்கு ரொம்ப இடையூறுகள் இருக்கும். அதெல்லாம் தாண்டி போறதுன்னா ஒரு பக்கத்துல இருந்து அதெல்லாம் கைய புடிச்சு கூட்டிட்டு போனாதான் மேலேயே ஏற முடியும். அதெல்லாம் லேசான காரியம் இல்லை. தாய்க்கு சொல்ற மாதிரி. என்னமா அந்த அனுபவத்தை குரு கூட இருந்து அவங்க பெற்றாலும் திருப்பி அந்த அனுபவத்தை பெற முடியுமா? திருப்பி ஒரு தடவை தான் பெற முடியுமா? மறுபடியும் பெற முடியுமா? ஒரு தடவை 2 தடவை அதை அடைவதற்கு ஒவ்வொரு தடவையும் முயற்சி பண்ணும் போது முதல்ல ரொம்ப நேரம் ஆகும். அப்புறம் பயிற்சி பண்ண சீக்கிரமா வரும். அது ஒவ்வொரு நிலையும் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் அது சீக்கிரம். முதல்ல இங்க இருந்து போறதுக்கு 1 மாசம் 2 மாசம் 6 மாசம் ஆகுதுன்னு வைங்க. ஆகி அந்த நிலைக்கு போயிட்டோம்னா அந்த நிலைக்கு போனதுக்கு அப்புறம் மறுநாள் செய்யும் போது அதான் முயற்சி செஞ்சு செய்ய அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த நேரம் குறையும். அப்படி இந்த ஆதார யோகமே அதெல்லாம் கழுட்டுப்படியாலாம் சொல்லி இருக்குது. ஆமா, அதே 3 ஸ்டேஜ் இருக்குது. ஆதார யோகமே 3 ஸ்டேஜ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேஜா கடந்து அப்படி போறோம். இதெல்லாம் சிரிக்கத்தான் செய்யணும். அப்படி அப்படியே லேசில போக முடியாது. முதல்ல அந்த 6 தானங்களை அறியறதே கஷ்டம். 6 தானங்களை உடம்புக்குள்ள உணர்றதே
கஷ்டம். அந்த தானத்தை உணர்ந்த பிறகு அதுல மூர்த்தியை உணரணும். அதுக்கப்புறம் தான் மூர்த்திமான். அதெல்லாம் ஆமா, லேசான காரியம் இல்லை. அதனால இந்த நாம அதெல்லாம் எதிர்பார்த்து செஞ்சா வரவே வராது. எதிர்பார்த்து செஞ்சா நாம பூசையில நாம பெருமான நினைச்சு நினைச்சு உருகி உருகி செய்ய அது தானா வறுமை தவிர நாம அதுதான் மத்ததெல்லாம் பாழ்ங்கிறார். அப்படியெல்லாம் செஞ்சு முயற்சி பண்றது பாழ், வீண். விளக்குதா? சத்தம் காட்டாம என்ன செய்யணும்? பெருமான நினைச்சு நினைச்சு ஒன்று வழிபாடு செய்ய செய்ய அது தானா வரும். பெருமான் இதெல்லாம் உண்டாக்கணும்னு நினைச்சாருன்னா அதை ஏற்படுத்துவார். விளக்குதா? அது நாம எல்லாம் அதான் சத்துடன் நின்று இந்த இது மேல ஏறுறதுங்கிறது தத்துவங்களை வென்று மேல ஏறுறது தானே. அப்ப நமக்கு ஞானம் விளைய விளையல அது இது வேண்டாம்னு அவர்லாம் பார்த்து நீக்கணும். நாம எங்க நீங்க அது அவர் தான் செய்யணும். அது அதனால இந்த ஞானத்தின் வளர்ச்சியால உண்டாக்குற பக்தி யோகத்தினுடைய வாசல்ல அங்க ஆவி மண்டல சக்திகளால கடுமையான தாக்குதல் உண்டாகும். அதுல தாக்கு பிடிக்க முடியாம கீழே விடுறவங்க நிறைய. ஆமா, அதுவரை மனித அறிவை பட்டை தீட்டி எழுந்து நெல் விழித்துக்கொள் நம்பு என்ற இந்த வலிமையை கொடுக்கிறது யாருன்னா குருநாதர். விழுந்துராத, இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லி அவருடைய கடாட்சம் இல்லைன்னா நாம யாரவே முடியாது. அது அப்புறம் ஒவ்வொரு மணிபோக ரகத்தை அடையுது. மனித அறிவால் பூமிக்குள் விஷயங்கள் நவீன நாத்திக வாடையுடன் இந்த ஆவி மண்டல அனுபவம் என்ற பரத்தின் அடிப்பட்டு அனுபவம் உண்டாகவில்லை. உண்டானால் நிச்சயம் பக்திக்குள் வந்து இதெல்லாம் தடையில்லாம வந்தா பக்தி ரொம்ப முருகே. அப்புறம் நம்முடைய செயல்கள் செயற்கை எல்லாம் உலகத்தோடு ஒட்டாத நிலைக்கு, இந்த மணிபூரகத்துக்கு போனாலே உலகத்தோடு ஒட்டாத நிலைக்கு வந்துருவாங்க. எங்க வீட்டுல என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் கண்டுக்கிடவே மாட்டாங்க. அவங்க வாழ்வே வேற மாதிரி மாதிரி. அதனால இந்த சரீரத்தை இந்த பூத உடம்புங்கிறோம். ஆத்மாவோ அது அதிசூக்கமா உள்ளது. அறிவு சரீரம்னு தனி. அந்த அறிவு தான் சரீரம். யாருக்கு? ஞானிகளுக்கு. எனவே இந்த பூத உடம்பிலே மணிபூரத்து மேல குண்டலின் இயங்கினால் அது உயர்ஞான பூதம் என்று சொல்வார் அருணகிரியார். அது பரஞான பூதம் என்பது அநாகத்துக்கு மேல போனா அந்த குண்டலின் இயங்குவது. அது அவர்கள் பக்தி யோகம் கைகூடியவர்கள். அதான் அங்க அழிங்கிறார். அநாகதத்துக்கு கீழே குண்டலினி இயங்கினாலும் அவர்கள் செயற்கரிய செயல்பாட செய்தாலும் அந்த பூமிக்குள்ள ஞான பூதமாகத்தான் இருப்பாங்க. அது ரெண்டு பேருக்கும் ரொம்ப வித்தியாசம். அருள் விளங்குபவருக்கும் ஆனந்த விளங்குபவருக்கும். அதனால அதெல்லாம் அந்த செய்திகளை எல்லாம் அருணகிரியார் அப்படி அந்த பாட்டுல அது பெரிய விளக்கம் இருக்குது. அது பரம ரகசியம்ங்கிறார். அந்த ரெண்டு பூதரத்து உச்சிக்கு போறது விளக்குத. அந்த அறிவொன்றர நின்று அறிவார் அறிவில் பிரிவொன்றர நின்ற பிராணி அலையோ செறிவொன்றர வந்து இருளே சிதைய வெறிவென்றவரோடு உறும் வேலவனே என்று சொல்லுவார். அதனால என்னமா அதான் அர்த்தம் ரொம்ப பெருசு. அந்த அர்த்தம் எல்லாம் உங்களுக்கு அந்த யோகத்துல நின்னுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது இல்லாதவர்களுக்கு அதை சொன்னா அது என்னதுன்னு
புரியாத சரி ஒன்றர அந்த உலகாயத வந்த பாசத்துல நெருக்கமான உறவுகள், அதெல்லாம் இந்த உடல் வழி வருகிற உறவுகள்லாம் அற்று போறது. இருளே சிதைய நமக்கு அந்த மரம் அதனுடைய காரியப்பாடுகள் எல்லாம் நீங்க வெறி வென்றவரோடு, வெறிங்கிறது மயக்கம், மயக்கம், உலக மயக்கம், அது வென்றவர். அந்த மயக்கத்தை வென்ற மாயைங்கிறது மயக்கம், மாயை இந்த மயக்கத்தை வென்ற சிவஞானிகளோடு உறும் வேலவனை பொருந்தி இருக்கின்ற பெருமான் எங்க பிறப்பாரு? சுத்த அறிவுல விளங்கி நிற்பார். அப்படிப்பட்ட கடவுளை அறிவொன்ற சீவபோதம் தன்னை விட்டு நீங்கி என்னுடைய அறிவு நான்கிற அந்த உணர்வே அற்று அறிவார் அறிவு அந்த சிவபோத நிலையில அவனை மட்டுமே, அது என்னுடைய அவனுடைய அறிவெல்லாம் எமையறியும் அறிவு. அவன் அறிவு வேற தன்னையோ உலகையோ அறியல. அவன் அறிவு பூரா எதை நினைக்குது? பெருமான மட்டும்தான் சிந்திக்குது. நம்மையோ உலகையோ அறிகிற அறிவை போயிடுது அப்படிங்கிற சொல்றார். அப்போ அதெல்லாம் நம்ம ஆன்மாவே நினைக்கப்படாது. ஆன்மாவை நினைக்கப்படாதுன்னா அந்த உடலையே, அந்த உடலுக்கு என்ன வந்தாலும் அந்த உணர்வே இருக்கப்படாது. உலகில என்ன நடந்தாலும் அது அப்பசாமி சொல்வாரா இல்லையா, அந்த அந்த இதுல திருவாசகத்துல அது வரும். அது மாதிரி அந்த சூரியன் சிதை தடுமாறி விளக்க உதிக்கிறது, மேற்க உதிச்சு எல்லாம் தலைகீழா மாறினாலும் இவங்க அதனால ஆமா அப்படி வந்தா அப்படி இருக்கிறவங்க. ஏன்னா உலகத்துல என்ன நடக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. உலகத்தை பார்க்க கண்ணே உங்ககிட்ட இல்ல. அப்படி பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்தா கூட அவங்களுக்கு அறிய மாட்டார்கள் அப்படின்னு அதான் அந்த நின்று அறிவார் அறிவு, உன்னுடைய மட்டுமே அறியக்கூடிய அறிவார் பிரிவர பெருமான் அவருடைய அறிவுல ஆனா அறிவாய் அகலாம், அவங்க அறிய விட்டு அகலாது நிற்பான். அதனால பிரிவொன்ற நீ பிராணி அலைவு, அதான் சிவயோகம். அப்படி அறிவங்க அறிவுல நம்ம பிரியாம நிக்கிறது தான் சிவயோகம். அப்படி நின்னா அந்த அறிவு விளங்குறதுனால அவனுடைய உபகாரத்தை உணர்ந்து ஆனந்தத்தை அதுக்கப்புறம் அனுபவிப்பாங்க. முதல்ல அறிவு விளங்குறதே கஷ்டம். அதுக்கப்புறம் 12 அங்கெல்லாம் இருக்கா இல்லையா, அது அந்த சக்தி விளங்குறதுங்கிறது தான் ஆனந்தம் விளங்குறது. ஒவ்வொன்றும் நமக்கு செய்யற உபகாரத்தை உணர்ந்து அதனால ஆனந்தம் வளர்றது. விளங்குதா? அப்ப சிவஞானம் விளங்குனதுக்கு அப்புறம் இந்த சகசர தளம்ங்கிறது அறிவு விளங்கி சிவஞானம் விளங்குது. அந்த விளங்கி அறிவை கொண்டு பெருமான அறிகிறது, விளங்கி அறிவை கொண்டு அறிகிறது. அது பல நிலைகளா மேல யாரு. அதனால இங்க இந்த நூற்பாவுக்கு கருத்துரை பரமேஸ்வரனது ஈஸ்வரன் என்பது என சகல உயிர் உலகங்களை தனக்கு உடமையாகவும் அடிமையாகவும் வியாபியமாக கொண்டு வியாபகமாய் ஆட்சி செலுத்துவது மேலான செல்வமாகிய என்ப வடிவாய் உள்ளது என்பது இல்லையா. சீபாதங்களின் அறிவுக்கும் ஆனந்தத்துக்கும் ஆதாரமாய் தனமாய் நம் அறிவில் இன்பம் தரும் பொருளாய் இன்ப முதலாய் அணைந்துள்ள பாதங்கள், அந்த பாதங்களை சீபாதங்களை அணையுமாறு ஆன்மாவும் அடையுமாறு, அது நம்ம அணைஞ்சுதான் இருக்குது, நாம அணையணும். பாதம் நம்ம அணைஞ்சிருக்குது, ஆனா
நாம் அணையல. இப்ப நாமும் அணையுமாறு ஆன்மாவும் பொருந்தும் முறையை உணர்த்துதல், அதை உணர்த்துறது. அந்த நாம அவன் பொருந்திருக்கான், நாமும் அவனை பொருந்து. அப்ப அந்த உண்மையை, நம்மோடு பொருந்தி இருக்கிற உண்மையை உணராமையை உணர்த்துதல், உணராமையை உணர்த்துதல் முதலிற்று சொல்ல கருதுகிறது. ஆன்ம லாபம் மேலை சூத்திரத்தின், மேலை சூத்திரம்னா முந்திர சூத்திரம் 10ஆம் சூத்திரத்துல இறைபணி வடுவாது நிற்க என்றபடி, 2வது அதிகாரம் தானே, இனி இறைபணி வடுவாது நிற்க என்றது என்றபடி, என்ற வழினான அப்படி சொன்ன இடத்துல சிவன் முதலே அன்றி முதலில்லை என்றும், சிவனுடையது என் அறிவாவது என்றும் இல்லையா, சிவன் அவனது என் செயலாகிறது என்றும் இவற்றை தன் செயலாக கொள்ளாமைதான் அப்படிங்கிறார். இது எதில் உள்ளது? கழுட்டுப்படியாரு 64. அந்த சிவனாகிய முதலையன்றி நான் என எடுத்து உரைப்பதற்கு வினை முதல் வேறு இல்லை. நமக்கு அறிவை தொழிலை விளக்கக்கூடிய முதல் வினை தவிர தமி, முதல்னா தமி, தமினா தலைவன், வேற இல்லை என்றும் யானே அறிந்தேன் என்னும் ஆன்மாவாகிய என்னுடைய அறிவெல்லாம், நம்ம அறிவெல்லாம், நாம் இதை அறிஞ்ச, நான் அதை அறிஞ்சேன்னா சொல்றோமா இல்லையா, அந்த அறிவெல்லாம் அந்த முதல்வனது அறிவே. நாம் அறிஞ்சேன்னு சொல்றதெல்லாம் யார் அறிவு? ஆமா, அவன் அறிவிக்கிறது தான். அதனால அவனுடைய அறிவே என்றும் யான் இதனை செய்தேன் என கருதும் என்னுடைய செயலெல்லாம் கூர்ந்து நோக்கின் அந்த முதல்வனுடைய செயலே ஆகின்றது என்றும், நம்ம அறிவெல்லாம் அவனால் விளக்கப்படுகிற அறிவு அவனுடைய அறிவு தான். நாம ஒன்ன செய்தோம்னா நாம செய்யல, அவன் செய்விக்கிறான். அதனால அவனுடைய செயல் தான், நம்முடைய செயல் ஒன்றும் இல்லை. அதனால என்று அப்போ இந்த அறிவும் செயலும் என்னது? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. அது ரெண்டு என்னது? அது என்னதுன்னா குணமும் தொழிலும், நம்ம பண்பு. அப்ப நம்ம பண்பே அவனாலதான் விளங்குது. பண்பே குணம் இல்லைன்னா துணி இல்ல, அப்ப அவன் இல்லைன்னா நாம இல்ல. அன்றி ஒன்றில்லை, அன்றி அன்றி ஒன்றில்லை என்ன? அவனன்றி, அவனன்றி, அன்றினானது அவனன்றி ஒரு பொருளும் இல்லை. ஒரு பொருளும் இல்லைன்னா ஒரு பொருளுக்கும் குணமும் தொழிலும் விளங்குதல் இல்லை. குணமும் தொழிலும் விளங்குதல் இல்லை, பண்பே விளங்குதல் இல்லை. இதேமா பண்பு இல்லைன்னா பண்பு இல்லைன்னு அர்த்தம். அதனால அவன் இல்லாம ஒரு பொருளும் இல்லைங்கிறோம். புரியுதா? புரியுதா புரியலையா? ஆமா. அதனால இவற்றை என்றும் தன் செயலாக கொள்ளாமைதான். அப்போ எப்போது நம்முடைய அறிவையோ செயலையோ யாருடையதுன்னு நினைக்க கூடாது. அப்படி கொள்ளாமல் இறைவனுடைய செயல் என்று கொண்டு ஒழுகுதல் தான். கொள்ளாமைதான் என்னது? இதான் அருள் வழி நிற்றல்.
சொல்லாமைதான் அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. அது என்னது? அதுதான் அருள்வழி நிற்கிறது. நம்ம அறிவோ செயலோ நம்முடையதல்ல, எல்லாம் பெருமானுடையதுன்னு நினைச்சு அதுக்கு அடைஞ்சு நிக்கிறதான் அருள்வழி நிற்றால். விளங்குதா? அவன் அருளால் அல்லது ஒன்றையும் செய்யானாகவேன்னு சொல்றாரா இல்லையா? அது இதுதான். விளங்குதா? அதனால அறிந்திடும் அந்த சிவபிரகாச 67 சொல்வார், நம்ம மனாதி வாயிலானவை மனம் பொறிகள் எல்லாம் ஒரு விடயத்தை அறியுது. எதனால? அவன் தானாலே, அவன் செலுத்துவதனால இதெல்லாம் அறியுது. ஆனா நாம அந்த விடயங்களை அறிகிறோமே தவிர விடயிக்கிற நம்மை அறிவதில்லை இல்லையா? அவன் தான் அந்த கருவிகள் மூலம் செலுத்துறான், நாம அறிகிறோம். அவனால காட்டப்பட்ட விடயத்தை அறிகிறோம், அவனை அறிவதில்லை இல்லையா? அறிந்தலும் என்றும் ஒன்றும் அறிந்திடான். நாம எப்படி அறிகிறோம்ங்கிறது நமக்கு தெரியாது. ஏன் தெரியாது? என்னடா அப்படின்னா எனக்கு ஒண்ணும் புரியலையே. புரியுற மாதிரி, எனக்கு புரியுற மாதிரி சொல்லுங்களேன். சரி, இப்போ நீங்க காபி குடிச்சடா? காபி, ஆமாய்யா, குடிச்சோம். காப்பியை குடிச்சோம், அது விடயம் இல்லையாம்மா? அந்த காப்பியை நாம எப்படி குடிக்கிறோம்? ஏன் அது மேல இச்சை வந்தது? இந்த காப்பி உள்ள போய் என்னெல்லாம் ஆகுது? இதெல்லாம் நமக்கு தெரியுமா? இதை எப்படி நாம சுவைக்கிறோம்? இதெல்லாம் ஏன் தெரியாது? ஏமா ஒரு விடயத்தை நாம உணரணும்னா வேணுமா? முதல்ல இந்த காப்பியை பத்தி அறிஞ்சிருக்கணும். அந்த அறிஞ்சதுனால அது மேல இச்சை வரணும். அந்த இச்சை வந்ததுனால அது குடிக்கணும். அப்ப இது எப்படி நாம அறிஞ்சோம்? இது எப்படி இச்சை வந்தது? எதனால நாம அதை குடிச்சோம்? இதுக்கெல்லாம் உள்ள என்ன, நம்மகிட்ட என்ன நிகழ்ந்தது அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? காபி குடிச்சதே தெரிய மாட்டேங்குது. ஏன் தெரிய மாட்டேங்குது? ஏமா தெரிய மாட்டேங்குது? இப்ப நீங்க உங்களுக்கு பேரப்புள்ள இருக்காங்களா? இருக்காங்க. எத்தனை வயசு? 10 வயசு. சரி, உங்க மகா உங்களை கூப்பிட்டு, உங்க மகன் கூப்பிட்டு பள்ளிக்கூடத்துல போய் அவங்கள கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்க போறீங்க. பள்ளிக்கூடத்துல எல்லா பிள்ளைகளும் யூனிஃபார்ம் போட்டு ஒண்ணு போலதான் இருக்குது. ஒண்ணு போலதானே இருக்குது. ஆனா உங்க பேர மொத்தம் பிரைட்டா தெரியுறாரு. அந்த கூட்டத்துல மத்ததெல்லாம் மங்கலா இருக்குது, இது மட்டும் பொங்கலா இருக்குது. தெரியுதா இல்லையாமா? அவனை மட்டும்தானே பாக்கு. அந்தால முகத்திலே ஒரு பிரகாசம் வருதா இல்லையா? ஆமா, அப்படி வருது. அப்போ எல்லாத்தையும் தான் பாக்கீங்க. உங்க கண்ணு எல்லாத்தையும் தான் பாக்குது. அதெல்லாம் பொதுமையில பாக்குது. இத மாத்திரம் ஏன்னா அதுல இச்சை, அவர் மேல மாத்திரம் இச்சை. விளங்குதா? அப்போ உங்களுக்கு நமக்கு ஒரு பொருளை நாம அனுபவிக்கணும்னா அந்த பொருள் மேல மட்டும்தான் இச்சை இருக்குது. கொடுக்கவன மூஞ்ச கூட பார்க்க மாட்டாங்க. யாரு கொடுக்கான்? விடயத்து மேல அவட இச்சை இருக்குமா? அதை கொடுப்பவனை பார்ப்பதில்லை.
இல்லையா? கொடுப்பவன் யாரு? பெருமான் கொடுக்கிறாரு. அவனை பார்த்தா விடயத்துல இச்சை வராது, வீடு வந்துடும். இது காடு தான் வருது. இதுல வந்து காடு செத்து செத்து பிழைப்பதே, வீடு வர்றதுக்கு பதில் காடு வந்தது. ஏன் விட மாட்டேங்குது? பற்ற விட மாட்டேங்குது. பற்று அவன் மேலதான் வரணும். பார்த்து பார்த்து ஒருத்தன் கொடுக்கானையா, நாம இதுக்கு என்ன செய்யறோம்? அவனுக்கு ஏதாவது சம்பளம் கொடுக்கலா? ஒரு தாலியும் கொடுக்கல. அவன் பார்த்து பார்த்துட்டு எல்லாம் செய்யறானே. உங்களுக்கு கொண்டாந்து இப்ப காட்டி கொடுத்தது யாரு? அவனை நினைச்சா இல்லையே. அக்கா அவன் நினைக்கும் நினைச்சா இல்லையா? நினைச்சியும். ஆனா அவங்கள இந்த கருவிகளை நினைக்கிறீங்க, கர்த்தாவை நினைக்க மாட்டோம். ஏன் நினைக்க மாட்டோம்? ஆமா, ஒரு பொருளை பார்க்கறன்னா அந்த பொருளை பார்த்ததுல சலிப்பு வந்தாலும் அடுத்தத பாப்பியோ. விளங்குதாமா? ஆமா, அது அவங்க அனுபவத்துல பற்று குறைஞ்சா அவர் மாற்றிடுவாரு. எல்லாம் அவர் செய்யறது இல்ல. உங்களுக்கு எப்படி விரும்புறீங்களோ அதைத்தான் அவர் செய்யறாரு. விளங்குதா? அதனால நாம அதை கொடுப்பவனை பற்றியே நினைக்கிறது இல்லை. இந்த தரையை அறியாது தாமே தெரிவாருங்கலாமா? நடக்கிறோம், எல்லாம் செய்துதான் செய்யுது. அதை அவன் நினைக்கிறான், நாமே நடந்துட்டு இருக்கோம். அப்படித்தான் இருக்கிறோம். விளங்குதா? அப்போ இந்த நம்மகிட்ட கொடுத்திருக்க இந்த கருவிகள் இருக்குது, இந்த கருவிகள் எல்லாம் விடயத்தை மட்டும்தான் அறியிற கருவி. உங்களையோ அவனையோ நினைக்கிற கருவி இது இல்லை. அதுக்கெல்லாம் வேற கருவி போடணும். விளங்குதா? அதனால நாம அதை அறிவதில்லை, விடயத்தை மட்டும்தான். அவன் எதை காட்டுனானோ அவன் நம்ம அறிவு அறிந்துதான் காட்டுவான். அதான் அறிவானும் தானேங்கிற. நம்ம அறிவு எதுல இச்சை இருக்கு, எதை அறிய தகுதி இருக்குன்னு பார்த்து அதைத்தான் காட்டுறோம். அதனால நம்மை அறிவது ஒன்றும் அறிந்துடா, அந்த பக்கம் சிறிது கூட போகாது. அவை போல இதெல்லாம் சடம், கருவிகள் சடம். அதே போல நாமும் தான், அறிவுடைய பொருள் நாமும் தான். அந்த அறிகிற விடயத்தை அறிகிறோம். நாம எப்படி அறிகிறோம்னு நம்மை அறிய மாட்டோம். இதெல்லாம் சாப்பிடுற நாம யாருன்னு அதை அறிவது இல்லை. அப்போ நம்மையே நாம் அறியாம இருக்கும்போது நமக்கு என்ன வேணும்னு யார் பார்த்து கொடுப்பா? யார் பார்த்து கொடுப்பா? உங்களை அறியலைன்னா உங்களுக்கு என்ன நோய் இருக்குது, நம்ம எந்த மருந்தை சாப்பிடணும் அப்படின்னு உங்களை பத்தி உங்களுக்கு தெரியாது. அப்போ உங்களை அறியறவன் யாரு? அவன் தான் உங்களை நல்லா அறிந்து உங்க நோய் எப்படி இருக்குது, என்ன மருந்து கொடுக்கணும் அப்படின்னு கண்ம தொன்மை அறியுது. இல்லையா? நீங்க என்னென்ன வினைகள் எல்லாம் செய்திருப்பீங்க, அப்போ உங்க அறிவு எப்ப இருக்கு, அதுக்கு என்ன மருந்து கொடுக்கணும் அப்படின்னு அதெல்லாம் அறிஞ்சு அதுக்கு தகுந்தாப்புல அருளுவன். நீங்க அதை அறிந்து அனுபவிக்குமாறு அதை மருந்த உங்களுக்கு புகட்டுவன் அருளினாலே. விளங்குதாமா? நாம நம்மையே அறிய மாட்டோம். ஏன்னா அது அறியக்கூடிய கருவி நம்மகிட்ட இறைவன் கொடுக்கல. இப்ப நம் தலைவன் இதெல்லாம் சித்துப்பொருள், இதெல்லாம் சித்துப்பொருள். இப்ப நம்ம அறியணும், நம்ம தலைவனை அறியணும்னா எதை வச்சு அறியணும்? சிவஞானம் வச்சுதான். அப்போ இப்பமெல்லாம் நம்ம பத்தி எதுக்கு சார் படிக்கும், நம்ம பத்தியே தெரியாதுன்னா எதுக்கு சார் படிக்கும் அப்படின்னு கேட்கணுமா இல்லையா? கேட்க மாட்டேங்க. கேட்க சொன்னாதான் கேட்போம் இல்லையா? கேட்க சொன்னாதான் கேட்படா. சொல்லுமா. ஏன் கேட்க மாட்டேங்க?
அது கேக்குறதுக்கு அவர்தான் கூட்டம். என்னம்மா வாங்க. எப்ப ரொம்ப சுத்தியில வந்திருக்கீங்க. கண்மை சுண்மை அறிந்து இதெல்லாம் அறிந்து அவர்தான் நமக்கு செய்யறோம். நாம அவட்ட அறிவதே இல்லை. கேக்குதாமா? அது நாம அந்த சிறு பிள்ளைகள் போல சின்ன குழந்தைகள் என்ன செய்யும், நமக்கு என்ன நோய் இருக்குது, இவங்க என்ன மருந்து கொடுக்காங்கன்னு தெரியுமா? அதுக்கு உடம்ப பத்தியோ அதுக்குள்ள நோயை பத்தியோ மருந்தை பத்தியோ அதுக்கு தெரியாது. அது யாருக்கு தெரியும்? அந்த தாய்க்கு தாங்க தெரியும். அந்த உடல் நோயை தெரியாதது போல உயிர் நோயை தெரிகிறது இல்லை நமக்கு. அதனால பெருமான் தான் அதை அறிஞ்சு அந்த கண்ம தொன்மை அறிந்து அவை நுகருமாறு இதை என்ன கொடுத்தா இவனுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு அவன் நம்மையே நோக்கிக்கிட்டு இருக்காம அவன் ஒருத்தன் தானே, அவன் தான் கொடுக்க முடியும், வேற யாரும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றார். அதனால எதையுமே நம்ம இதுன்னு சொல்லக்கூடாது. அதான் உண்மை. அப்ப எல்லாம் யாருதான் செய்யறா? அப்ப நாம சொல்றது நாம செஞ்சங்கிறது அருள் தான் எல்லாமே செய்யுது. அதனால அருள் வழி நிக்கிறது தான் உண்மை. அப்ப நாம செய்யறது நினைக்கலாம் பொய்மைதான். விளங்குதா? அதனால அவன் அருளால் அல்லது ஒன்றும் செய்யானாகவே அப்படிங்கிறார். விளங்குதா? அதனால இங்க அறிவானும் தானே அறிவிப்பான் தானே, அறிவானும் தானே அறிவிப்பான் தானே, அறிவாய் அறிகின்றான் தானே. அப்போ முதல்ல அறிவான் தானேங்கிறாரு இல்லையா? அப்ப அறிவிப்பான்னு ரெண்டாவது சொல்றாரு. மூணாவது ஒரு அறிவாய் அறிகின்றான். அந்த அறிவானுக்கும் இந்த அறிவானுக்கும் என்ன வித்தியாசம்? இப்பதான் அவளுக்கு உயிர் வருது, எழுதிக்கிறோம். அப்பவும் என்னன்னு பாப்போம் இல்ல, என்ன சொல்லுவாருன்னு எழுதிக்கிறோம். அந்த பாட்டு வந்து காட்டு முகவரம் காணும். ஏமா அறிவானும் தானே அறிவிப்பான் தானே, அறிவாய் அறிகின்றான் தானே. அப்ப முதல்ல ஒரு அறிவான் அறிகின்றான்ங்கிறாரு இல்லையா? ஆமா. அப்படின்னா என்ன, ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? நமக்கு என்ன வேணும்னு அவருக்குதான் கண்ம தொன்மையெல்லாம் அறிஞ்சு கொடுப்பாரு. கண்ம தொன்மையெல்லாம் அறிஞ்சு கொடுப்பாரு. அதான். அதாவது முதல்ல அறிவானும் அப்படின்னா என்னது? வான். அப்போ அறிவானும் அறிவான்ங்கிறது அறிகின்றான்ங்கிறது நிகழ்காலத்துல சொல்றாரு. முதல்ல அறிவான். முதல்ல உங்களுக்கு அறிவதற்கு முன்னாலேயே இவன் நோய் என்னது இருக்குது, இவனுக்கு எதை கொடுக்கணும் அப்படின்னு முதல்ல அறிஞ்சுக்கிடணும். அதான் அறியுது. அதான் நம்ம கண்ம தொன்மை அறிந்தேன்னு அந்த சிவபிரகாச பாட்டை சொன்னாமல, இவன் என்ன நோய் செஞ்சிருக்கான், அதுக்கு இந்த நேரத்துல நம்ம எதை அனுபவிக்கணும், அதுக்கு இந்த வினைப்பயனை எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு முதல்ல அவன் டிசைட் பண்ணிடுவான். அதான் இந்த பதில முதல்ல படிச்சோமா இல்லையா? அவன் கண்டு முதல்ல அவன் முதல்ல கண்டு காட்டி அதுக்கப்புறம் காட்டுவான். முதல்ல இப்ப நம்ம பாடம் நடத்துறோம்னா எதை நடத்தணும்னு நான் முதல்ல டிசைட் பண்ணிட்டு வரணுமா இல்லையா? இங்க வந்த பிறகு பக்கறன்னு ஏன் அவளை சொல்லு, இவளை சொல்லு அப்படின்னா அதெல்லாம் எங்கிட்ட கேட்கக்கூடாது. விளங்குதா? அதனால பெருமான் முதல்ல அறிந்து, அப்போ அப்படி அறியறது என்னது? அதான் ஒன்றாய் நின்று அறிதான். ஒன்றாய் நின்று நம்ம தகுதியை அறிந்து இவனுக்கு முதல்ல டெஸ்ட் பண்ணுவார் டாக்டர். பாப்பாரா இல்லையா?
அது மாதிரி முதல்ல நம்ம கூட கலந்து நின்று என்ன செய்வான், இவன் லட்சணம் எப்படி இருக்கு, இவனுக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கறத டிசைட் பண்ணிடுவான். அதான் அறிவான் இல்லையா? அறிவிப்பான். அறிந்ததுக்கு தகுந்தாப்புல இவனுடைய தகுதியை அறிஞ்சதுக்கு அப்புறம் அறிவிப்பான். அறிவிச்ச பிறகு அவன் அறிவித்தான், அவன் அறிவுக்குள்ள போய் இது வெளியில நின்று, அது அவன் அறிவுக்குள்ள நின்று அவன் நின்று அறிகின்றான் தானே. அறிவிப்பான் அவன் தான், அவன் அறிவுக்குள்ள இருந்து அறிகிறவனும் அவன் தான். உங்களாடா இது வெளியில இருந்து சொல்றதுமா, இவன் அந்த ஆன்மா அறிவுக்குள்ள இருந்து அந்த அறிவை விலைக்கு அறிய செய்கிறவன் அவன் தான். உங்களை கிரகிக்க செய்வன் சொல்றவன், உங்களுக்கு தகுதியை அறிஞ்சு சொல்றவன் அவன் தான். சொன்னதுக்கு பின்னால நீங்க அறியணுமா இல்லையா? அப்ப உங்க அறிவுக்குள்ள இருந்து அதை ரிசீவ் பண்ண வைக்கிறவரும் அவர் தான். புரியுதா? அதான் அந்த 11ஆம் திருமுறை அந்த பாட்டு இல்லையா? அறிகின்றான் தானே, அறிகின்ற மெய்ப்பொருளும் தானே. அவனால அறிகின்றன இந்த பாட்டெல்லாம் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சேன். ஏமா அறிகிற அறிவு சொல்லிட்டாரா இல்லையா? அறியப்படும் பொருளும் அவன் தான். அறிவிச்சதை யாரு அறிவிச்சான்? அவனைத்தான் அறிவிச்சான். விளங்குதா? அப்போ அறிகிறவன், அறிகிற அறிவு, அறியப்படுகிற பொருள். இல்ல இது மட்டும் இல்ல, நீங்க உலகத்துல பாக்குறீங்களா மத்த பொருள், அதுவும் அவன் தான். விளங்குதா? வெறி சுடர் பார ஆகாயம் எப்படி அட்டமூர்த்தமா உலகம் உருவா நிக்கிறதும் அவன் தான். உலகமும் அண்டமும் அவன் தான், பிண்டமும் அவன் தான், எல்லாம் அவன் தான் அப்படின்னு உள்ளும் புறமும் நிக்கிறது எல்லாம் அவன் அப்படின்னு சொல்லி அருமையான பாட்டு. விளக்குதா? அப்போ அந்த 3 நிலையில இருக்கான். இதத்தான் அந்த 11ஆம் நூற்பாவுக்கு சிவஞான முனிவர் எடுத்து காட்டுறாரு. இதுதான் அந்த அற்புத திரு அந்தாதி. அப்படி அவ்வாறு நிற்கும். அவ்வாறு நிற்கும் ஆன்மாவினுடையங்கிறார். அவ்வாறுனா எவ்வாறு? ஏமா எவ்வாறு? அவ்வாறு அப்படின்னா தனக்கென சுதந்திர அறிவோ செயலோ இல்லை என்று உணர்ந்து, நமக்கு அறிவோ செயலோ நமக்குன்னு ஒண்ணும் கிடையாது, வெறும் டம்மி பீஸ், எல்லாம் அவன் தான் என்று உணர்ந்து அருளில் அடங்கி நிற்கும். அந்த அருளில அதுதான் அங்க அருள்படி நிற்கிறது. அதுதான் அப்படி நிற்கும் ஆன்மாவினுடைய அறிவு இச்சை செயல்கள், ஆன்மாவினுடைய குணமாகிய, அது வருவிக்கணும், ஆன்மாவினுடைய குணமாகிய அறிவு குணம் இல்லையா? இச்சை செயல் அது என்னது? அறிவு இச்சை செயல். குணமாகிய அறிவுன்னா என்ன? குணமாகிய அறிவுன்னா என்ன? மயிலு சொல்லு. குணமாகிய அறிவுனா இருபெயரொட்டு பண்பு தொகை. விளங்குதா? இருபெயர் ஒட்டு. குணமும்னாலும் அறிவுனாலும் ஒன்னே. குணம்னாலும் விளங்குதா? பொது பெயரும் சிறப்பு பெயரும் அப்படின்னு அர்த்தம். அதனால அறிவு. அப்போ இச்சை செயல் என்னது? அதன் விரிவு, அறிவின் விரிவு. விளங்குதா? எத்திரம் ஞானம் உள்ளது, அத்திரம் இச்சை செயல். அந்த அறிவுக்குள்ளேயே இப்ப இச்சை அப்படின்னா, இச்சைன்னு என்னதுமா? விருப்பம் எதுல வந்தது? அறிவுலதான்.
ஒரு பொருள் மேல இச்சை வருதுன்னா எது இச்சித்ததே? அப்போ அறிவு வேற இச்சை வேறையா? இல்ல. சரி, செயல் பண்றீங்க, செய்றீங்க, செய்யும் போது அறிவு இல்லையோ? அறிவை காட்டி அங்க வச்சுட்டா செய்யறதும் அறிவுதான். அப்போ அந்த அறிவினுடைய விரிவுதான் ஈச்சையும். அந்த அறிவுன்னு சொன்னாலே எல்லாம் மூணும் சேர்ந்துதான் இருக்கும். புரியுதா? அதனால அந்த ஆன்மாவினுடைய அறிவு, ஈச்சை, செயல்கள் அவ்விடத்து. அந்த அவ்விடத்து இங்க சுட்டி எதை குறிக்குது? எவ்விடத்து? சக்தி சொல்லு. அவ்விடத்துனா அவ்விடத்துனா ஆன்மாவிடத்துனா சொல்லுவோம். இது அக்கிரணை சுட்டு இல்லாமா? இல்லையா? அவ்விடத்துனா முக்கிய நிலையில். அவ்விடத்துனா எவ்விடத்து? முக்தி நிலையில. ஒன்றனை. ஒன்றனைன்னா என்னது? ஒன்றனை அவ்விடத்துங்கிறது முக்கியில. ஒன்றனைன்னா என்னது? ஒரு விடயத்தையும். ஒன்றனை என்னது? ஒரு விடயத்தையும் விடயிக்குமாறு, நுகருமாறு, இல்வழி. இல்வழி இல்வழினான இல்லை என்ற இடத்து, வழினான இடம், இல்லை என்ற இடத்து. நுகர்வதற்கு ஒன்றுமில்லை. நம்ம அறிவு இசை செயல்கள் ஒன்னையும் அறிவதற்கு ஒண்ணுமில்லை. ஏன்? ஏன்? அது இல்ல. ஏன்னா இது நம்ம சொல்லல, இது பௌத்தர் சொல்றது. கந்த மறுதல் முக்தி. அப்போ நம்ம அறிவுகளெல்லாம் கெட்டு இருக்கிறதான் முக்கியம். விளங்குதா? ஆமா. அப்போ இந்த அறிவெல்லாம் விளங்காம நிற்கும் போது நாம எதையும் அறிய முடியாது. அதனால அந்த ஏன்னா முக்கிய நிலையில அவன் என்ன சொல்லியிருக்கான்? கந்த மறுதல் முக்தி என்று ஒண்ணு படிச்சிருக்கோமா இல்லையா? எங்க படிச்சான்? சிபி 50. விளங்குதா? அதனால அப்படி அறிவே இல்லைன்னு சொன்னா புத்தர் கூறும் ஆலய விஞ்ஞானம். ஆலயம். ஆலயம்னா லயம்னா ஒடுங்குதல். அறிவுகள் எல்லாம் ஒடுங்கி இருக்கிறது தான் உயர்ந்த ஞானம். ஞானம்னா என்னது? அறிவெல்லாம் ஒடுங்கி இருக்கிறது தான் விஞ்ஞானம்னா நுண்ணிய உயர்ந்த ஞானம் அப்படின்னு சொல்றது அவங்க. அறிவு எதிரையும் செய்யாம ஒடுங்கி இருக்கிறது பேர் தான் முக்தி, ஆலய விஞ்ஞானம் போல அவங்க சொல்ற ஆலய விஞ்ஞானம் அது இல்லையா? ஆமா. அப்படி சொன்னா இப்ப நமக்கு அறிவு இச்சை செயல்கள், நமக்குன்னு அறிவில்ல, செயல் இல்ல, எல்லாம் சிவபெருமான் உடையதுன்னு இப்ப படிச்சோமா இல்லையா? அப்படி சொன்னா அது புத்தர் சொன்ன ஆலய விஞ்ஞானம் ஆயிரும் அப்படின்னு அது மேல தடை. அவங்க சொன்னது போல சூனியமாய் ஒன்னும் அறியதுக்கு ஒண்ணும் இல்ல என்று ஆலய விஞ்ஞானம்னா என்ன? அறிவு ஒடுங்குவது என்னமா? அறிவு ஒடுங்குவது அது அந்த ஒரு கணபங்கவாதி தானே அவன் இல்லையாமா?
கணபங்கவாதி தானே புத்தரு. அதனால அந்த மகாயானம்னா யாரு? ஆ? ஓ, மகாயானம்னா யாரு சாமி? சமன் சமன் அப்படி இது படிச்சிருக்கேல்ல, சொல்லுங்க. இப்போ அதெல்லாம் இப்ப மறந்து போச்சேன். படிச்ச ஞாபகம் இருக்குது, ஆனா மறந்து போச்சு. எங்க படிச்சியா? ஸ்கூல்ல படிக்கும் போது. நான் இப்ப எங்க படிச்சது? அப்ப படிச்ச ஞாபகம் இல்லையோ? ஸ்கூல்ல படிச்சது ஞாபகம் இல்லையோ? அப்படியா? ஆலய விஞ்ஞானம்னா அவங்க அறிவு ஒன்று முக்கியம் சொல்றாங்க, நம்ம அறிவு விளைவிக்கிறது முக்கியம் நம்ம சொல்றோம். அது சரி. ஆலய விஞ்ஞானம்னா என்னது? அதாவது மகாயானம்னா அந்த மாத்தியமிகர் யோகசாரர் ரெண்டு பேரும் சொல்ற கருத்தெல்லாம் மகாயானம். சௌத்ராந்திகர் வைபாடிகர் இவங்க சீனயானம். விலகுதா? அப்படி 4 வகை பௌத்தம் இருக்கா இல்லையா? ஞானம் சவிகற்பமாய் விரியும் அந்த ஞானமன்றி ஒடுங்குகிற ஞானம். புத்தருடைய போதனையின்படி எண்ணில் ஆன்மா இல்லை என்று கூறுவது அது உத்தேசவாதம். அதுக்கு என்ன பேரு? உத்தேசவாதம். அதனால ஆன்மான்னு ஒண்ணு இல்லைங்கிறாரு. எனக்குள்ள ஆன்மான்னு ஒண்ணு இல்ல அப்படிங்கிறாரு. அது உத்தேசவாதம். அது தவறு. ஏனெனில் ஆன்மா உண்டு என்று கூறிக்கொள்வதும் அது சத்சதவாதம். அதுவும் தவறு. இரண்டும் பந்தங்களே. ரெண்டு ஆன்மா இருக்குன்னு சொன்னாலும் தப்பு தான், இல்லைன்னு சொன்னாலும் தப்புங்கிறார். இரண்டும் பந்தங்கள். நான் என்ற உணர்ச்சியிலிருந்தே இந்த இரண்டும் உண்டாகிறது. அதனால ஆத்மா இல்லை. அதனால அந்த ஆன்மாவை பற்றி எந்த விதமான அபிப்பிராயத்தையும் கைக்கொள்ளாதிருப்பதே மனச்சார்பின்றி உள்ளதை உள்ளபடி புறநோக்காக பார்க்க வேண்டும். நான் என்றும் சீவன் என்றும் கூறப்படுவன எல்லாம் பஞ்ச கந்தங்களின் சேர்க்கை. கந்தங்கள் சேர்வதனால உருவக்கந்தம், வாதனை கந்தம், வேதனை கந்தம் அப்படிலாம் இருக்காது. அந்த கந்தங்கள் சேர்வதனால ஏற்படுகிற அந்த பஞ்சகஞ்ச சேர்க்கையால் ஏற்படுகிற ஒரு உணர்வு தான் நான் சீவன்கிற உணர்வு எல்லாம். இவை நாம ரூபங்கள். இவை பரஸ்பரம் ஒன்றில் ஒன்று தங்கி செயல்படுகிறது. இவையெல்லாம் கணத்துக்கு கணம் பங்கபாவனை மாற்றம் காரணகாரியமாகிய காரணகாரிய விதிக்கு அடங்கி நடக்கின்றன. நித்தியமான அழியாத மாற்றமில்லாத சாஸ்வதமான வஸ்து இந்த சீவராசிகளுடைய எதுவும் இல்லை. உலகத்தில் அழியாதது ஒண்ணும் இல்லை. அது 12 நிதானங்களை உடையது. அபிச்சை, சங்காரம், விஞ்ஞானம், நாமரூபம், சலாயதனா, பஸ்ர, வேதனா, தன்ஹா, உபாதானம், பவம், ஜாதி, சராமரணம் என்று 12 நிதானம். அது தமிழ் படுத்தினா இதெல்லாம் பாலி மொழியில இருக்கிறது. பேதமை, அவிஜ்ஞைங்கிறது பேதமை. சங்காரம்னா செய்கை, விஞ்ஞானம்னா உணர்வு, நாம ரூபம்ங்கிறது அருவுரு, சலாயதனா அப்படின்னா ஒரு செய்தி நுழைவதற்கான வாயில்.
பஸ்த அப்படின்னா ஊரு, வேதனான நுகர்ச்சி, தன்ஹா அப்படின்னா பற்று, ம், பவம் அப்படின்னா பிறப்பு, ஜாதி என்ன தோற்றம், சராமரணம்னா வினைப்பயன் என்று அதை தமிழ் படிச்சிருக்கிறாங்க. எனவே இவங்க சொல்ற பொதுவா நாம சொன்னா இந்த அறிவு விளங்குறத, ஒரு பொருளை பற்றிய அறிவு விளங்குறத இப்படி அஞ்சா சொல்லுவாங்க. இந்த அஞ்சும் நீங்கிறது தான் முக்தி. இந்த அஞ்சு நீங்கினா அது முக்திங்கிறாங்க. அது ரொம்ப பஞ்சசீலம், அது பௌத்தத்தை பத்தி நிறைய இருக்கு. அப்போ இந்த அறிவுகள் எல்லாம் ஒடுங்கி இருக்கிறது தான் முக்திங்கிறாங்க. இது இந்த பௌத்த மகத்தத்துவம் என்பது தேரவாத பௌத்த தத்துவம். அதனால இங்க அப்படி நாம முடியுமால் என்னும், என்னது அப்படி ஆலய விஞ்ஞானமாய் முடியுமால், முடியுமால் என்ன, முடியும் ஆதலால், முடியும் ஆதலால். அப்போ அது ஒன்னையும் அறியா முடியும் ஆதலால் அறிவு விளங்கி நிற்கும் சித்தாந்த முக்திக்கு ஒவ்வாது எல்லாம் ஆலயமாய் கிடக்கிறது, அறிவுகள்லாம் விளங்காம கிடக்கிறது. அது இந்த புத்தரை வாதில் வென்ற படலம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? எதுல இருக்கு? படிச்சிருக்கோ? என்னம்மா படிச்சிருக்கோ? படிச்சா படிக்கலன்னு சொல்லுங்களேன். படிச்சிருக்கீங்க, அதுல வரும். நல்லா கேட்டிருப்பாரு. அது ரொம்ப அருமையான பகுதி. அதுல அந்த பௌத்தர்கள் சொல்றதெல்லாம் மாணிக்க வாசகர் விடை சொல்லி மறக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். அதை நல்லா படிச்சீங்களாமா? யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு? அதை வாசிச்சு விட்டுட்டீங்களா? வாசிச்சு விட்டாச்சு. இவர் தான் சொன்னாரா? சொன்ன தப்பு இல்ல, என்னமோ தப்பு செஞ்ச மாதிரி நான் சொல்லலாங்க. அது ஞான சிந்தனைங்கிறது எப்போது நல்லதுதான். அதெல்லாம் படிக்க வேண்டியதெல்லாம் படிக்கணும். அது ரொம்ப நல்ல பகுதிமா. சரி, நீங்களா வாசிக்கிட்டியோ? சரி, அதான் பாடமா கேட்கணும். அந்த பகுதியெல்லாம் சும்மா வாசிச்சா உங்களுக்கு புரியாது. ஆமா, சாடல் அதுதான். எனவே அந்த முக்திக்கு அது ஒவ்வாது என்ற ஆசங்கையை, ஆசங்கைனா தடை, அந்த தடையை நீக்கி அவங்க சொல்றது இதுக்கு பொருந்தாதா இல்லையா, அதை நீக்கி அவற்றுக்கு, அவற்றுக்குன்னா இவற்றுக்கு, அவற்றுக்குன்னா எவற்றிற்குமா என்ற ஆசங்கையை நீக்கி அவற்றிற்கு, அவற்றிற்குனா அந்த முத்தருக்கு, முக்தி நிலைக்கண், முத்தருக்கு அந்த முக்தி நிலையில விடயம், விடயம்னா என்னது? நுகர்ச்சி பொருளாவது. விடயம்னா என்னது? நுகர்ச்சி பொருளாவது. எது? எதுனா எது? நூற்பாவா? அட அப்பா, நூற்பா. எது அப்படின்னா இந்த சிவத்தினது உபகாரத்தை உணர்தல். இதுனா என்னது? அந்த சிவபெருமானுடைய காட்டியும் கண்டு வருகிற உபகாரத்தை உணர்வது என்பது உணர்த்து முகத்தானே. உணர்த்து முகத்தானே நான்
உணர்த்து முகம்னா அது என்ன முகமா? உணர்த்துவதன் மூலம். உணர்த்துவதன் நிறைய முகம் இருக்குது. உணர்த்துவதன் மூலம். இது என்ன முகம்? ஆ? ஆ, அந்த ஆமா, அந்த ஒன்றின் காரணமாக என்பது உணர்த்து முகத்தான். குறிப்பிட்ட ஒன்றின் காரணமாக என்ற பொருளை பயன்படுத்த ஒரு இடைச்சொல் முகத்தானே. ஆன்மலாபம். ஆன்மலாபம் ஆன்மாவுக்கு வருகிற பயன், சாதனையினால் வருகிற பயன் இல்லையா? இதுக்கு முன்னால உனது சாதனை பொறுத்து தானே, அந்த சாதனை செய்ததால் வருகிற பயன் ஆன்மலாபம். சாதித்த ஆன்மா வருகிற லாபம் அது பாச நீக்கமும் சிவப்பேரும் என்ற இரண்டனுள். எது இரண்டனுள்? ஆன்மலாபம் இரண்டனுள் இருக்கா இல்லையா? ஆன்மலாபம், பாச நீக்கமும் சிவப்பேரும் என்ற இரண்டு இருக்குது இல்லையா? பயன் லாபம். முதல்ல பாச நீக்கம், அழுக்கு நீங்கிறது. அதுக்கப்புறம் இன்ப ஆக்கம் அப்படின்னு ரெண்டு இருக்குது. அந்த ரெண்டினுள் முடிவாய், இரண்டினுள் முடிவாய். முடிவாய் என்ன? முடிவாய் என்னம்மா ஐயா? முடிவாய் என்ன? பாச நீக்கம் 10ஆம் நூற்பாவில முடிந்ததுனால முடிக்கப்படாததாய் அப்படின்னு அர்த்தம். முடிவாய் என்ன? முடிக்கப்படாததாய். பாச நீக்கம் 10ல முடிஞ்சிட்டுதா இல்லையா? இப்ப 2ல ஒண்ணு முடிஞ்சிருக்கு, ஒண்ணு முடியல. முடிவாய், முடிக்கப்படாததாய், நிறைவாய், எஞ்சி நின்ற. அது சொல்றது போக மிச்சமா நின்ற, சொல்லப்படாது எஞ்சி நின்ற. எஞ்சினான சொல்லப்படாது எஞ்சி நின்ற. சிவப்பேரு. சிவப்பேருனானது சிவானந்த பேரு. சிவப்பேருனானது சிவானந்த பேரு. முத்தான்மாவுக்கு கூடுமாறு. கூடுமாறு கூடுகின்ற முறைமையை, எப்படி கூடுதுங்கிற முறை, முறைமையை உணர்த்தி. உணர்த்தினா விளக்கி, அதெல்லாம் விளக்கி. அதற்கு ஏது? அதற்குனா எதற்கு? அந்த போகத்துக்கு, அந்த சிவபோகத்துக்கு ஏது காரணமாவது. ஏதுனானது காரணம், அது என்னது? அந்த சிவபோகம். எஞ்சி நின்ற சிவபோகம்னு பார்த்த மாதிரியா? அந்த சிவபோகத்துக்கு ஏதுனா காரணமாவது எது என கூறுமுகத்தானே. கூறுமுகத்தானே என்னது? ஏதுவும் பயனுமாய் கூறு செய்து. ஏதுவும் பயனுமாய் கூறு செய்து உரைத்தல் வேண்டி. ஏதுவும் பயனுமாய், காரண காரியமாய் கூறு செய்து உணர்த்தல் வேண்டி. எவ்வளவு ஒவ்வொரு சொல்லுக்குள்ள எவ்வளவு சேர்க்கப்பட்டிருக்கு பாருங்க. ஆமா, இந்த சேர்மானம் எல்லாம் சேர்க்கணும். எல்லாம் எழுதுறீங்களா? என்னம்மா எழுதுவோம்? என்னடா நீ எழுதிட்டியோ? ஆரம்பிச்சு 1 மணி நேரம் முடிய போகுது. இப்பதான் எங்க வாசிக்கிறத கண்டுபிடிச்சிருக்கேன். ஏன்னா அன்னைக்கு நம்ம இங்க போயிட்டோயா, அதனால நான் அந்த பக்கமே பாத்து. அதனால இங்க எழுதுறது எங்க எழுத இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கேன். இப்ப ஒரு வழி சரி.
இவர்தானும் ஏதும் பயனுமா ஆமா. சொல்லுங்கயா. ஏது அத கூறப்படாது எஞ்சு நின்ற பிராரத்த. அப்போ இந்த ஏதுவும் பயனுமாய் கூறு செய்து உரைத்தல் வேண்டி ஏகனாகி, ஏகனாகினா இவன் அவனேயாய், இவன் இவன்கிறது ஆன்மா, அவனேயாய் ஏகனாகி, இவன் அவனேயாய் அப்படின்னா என்ன? இவன் அவனே நாம இவன் அப்படின்னா ஆன்மா, அவனே அண்ணாது சிவம், இவன் அவனேயாய்னா என்ன? இவனுடைய அறிவு அவனுடைய அறிவில அடங்கி அப்படின்னு அர்த்தம். விளங்குதா? இவன்கிறது யாரு? ஆன்மானா ஆன்மா அறிவு, அவன்னா சிவஞானம். அடா அப்பாடா, விளங்குதா? அப்போ சிவபோதம் சிவபோதமாயே அப்படின்னு அர்த்தம். இவன் அவனாயேனான சிவபோதமாயே ஏகனாகி. அப்படி ஏகனானா நம்ம அறிவு அவன் அறிவுக்குள்ள அடங்கிட்டுனா என்ன ஆகும்? என்னடா? ஆமா, அப்படி நிக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அந்த திருவருள் 24 என்னது? ஆமா. அப்போ அந்த உள்ளொளியோடு அடங்கி நின்ற ஆணவம் இப்போ நம்மகிட்ட அடங்கி, விளங்குதா? நாம அவனுக்குள்ள அடங்கினதுனால ஆணவம் நமக்கு அடங்கிடுது. அவனுக்கு மட்டுமே அடங்கி நின்ற ஆணவம் இப்ப நாம அவனுக்குள்ள அடங்கினால நமக்கு அடங்கிருச்சு. விளங்குதா? ஆமா. அப்போ இவன் அவனாய் நிக்கிறதுனால நாம செய்யற வினையெல்லாம் நாம அறிவு சிவனுடைய அறிவா இருக்குன்னா கருத்து வகையால் செய்வது தானே வினை. அப்ப நாம செய்யற வினை அது என்ன வினை? ஆகாமிய வினை. அப்ப அந்த ஆகாமிய வினை எல்லாம் யார் செய்ததாயிருது? நாம செய்யற வினையெல்லாம் பெருமான் ஏத்துக்கிறாரு. நீங்க என்ன செஞ்சாலும் சரிதான், ஒருத்தனை குத்தி கொலை பண்ணாலும் சரிதான், மாட்டோம். என்ன செஞ்சாலும் ஏமா ஒரு போட்டிக்காரன் ஒரு கொலை செஞ்சாச்சுன்னா அவனை தண்டிக்க முடியாதா இல்லையா? விளக்குதா? அதனால அது போல நீங்க என்ன செஞ்சாலும் அது உங்களுக்கு வராது. அதெல்லாம் யாரு வாங்கிடுறா? பெருமான் வாங்கிக்கிறாரு. விளங்குதா? அதனால அப்ப அங்க ஒன்னும் உங்க அறிவு பூரா அங்க இருக்கிறதுனால ஆணவமெல்லாம் ஓடிடுது. விளங்குதா? அது உங்கள்கிட்ட. அப்ப நீங்க தப்பு செஞ்சாலும் ஆணவ மலை போயிட்டா தப்பு செய்ய மாட்டீங்க. விளங்குதாமா? செய்ய மாட்டீங்க. அப்படியே செஞ்சா கூட அர்த்தம். ஒரு வினையை செய்வதற்கு நிமித்த காரணம் ஆணவம் தானே, அந்த நிமித்த காரணமே போயிடுறான். விளங்குதா? போயிடுவான். அப்போ இங்க செய்ய மாட்டாங்க. அப்படியே ஒண்ணு செஞ்சா கூட அது யாரு வாங்கிடுவா? அது உங்களுக்கு வராது. அது நீங்க செஞ்சா உங்க கணக்குல ஏறவே வேற. ஆமா. அதனால அவன் இவன் செய்ததெல்லாம் நான் செய்தது என்று, இவன் செய்ததெல்லாம் நான் செய்து என்று பாவமகல உடனாகி ஏற்றுக்கொள்வான். பெருமான் அதை வாங்கிடுவார். ஏன்னா இவன் அவனா இருந்து செய்யல, யானா இருந்து செய்யறான். அதனால அது அவன் செய்தது ஆகாதுன்னு வாங்கிக்கிறார். சரி, அப்புறம் அவ்வாறு இவன் அவனாய் நின்றது போல நிற்பொழி இவன் ஏகனாகி. அவ்வாறுனா எவ்வாறு? அவன் இவனாய் நின்றது போல நிற்பொழி கற்று நிலையில அவ்வாறுங்கிறது ஏகனாகிங்கிறது இவன் அவனாய் ஏகனாகி, அவ்வாறு அவன் இவனாய் நின்றது போல நிற்பொழி. அவ்வாறுங்கிறது அது சேமிச்சு. இவ்வாறுன்னா இங்க, அவ்வாறுன்னா அங்க உள்ளதை போடணும். அப்படி நிற்பொழி
ஒளினானது ஒளினா பற்றைக்கு வாங்க காட்டுதான் முக்கியம். வாங்க சார் இங்க பற்றையில இல்லாதது இல்ல அப்படின்னா வெண்புலின்னு என்னடா? ஒளிங்கிறது அஞ்சா வேற்றுமை. ஒளினானது இன்னொரு விளங்குதா? அஞ்சா வேற்றுமை இன்னொருக்கு தானே? ஆமா. ஒளிங்கிறது என்னதான் ஏது பொருள் பற்றி நின்ற காரணத்தால் என்ற பொருள் படம் விளங்குதா? அப்படி நின்ற காரணத்தால் பெறப்படும். என்ன பெறப்படும்? அப்படி நெற்பொழி இவன் அவனாய் நிற்கிறதுனால அவன் நின்னது மாதிரி இப்ப இவனும் நிக்கிறான். அவன் அவன் எப்போது நிக்கிறான், இவன் இப்ப மட்டும் நிக்கிறான். அதனால அப்படி நெற்பொழி. அப்ப நெற்பொழினா அது என்ன ஏது பொருள்னு பார்த்தோம். நின்ற காரணத்தால். அப்போ ஒண்ணு செய்தா அதுக்கு ஒரு பலன் இருக்கணுமா இல்லையா? நிக்கணுமா இல்லையாமா? ஆமா. அப்போ அதுக்கு என்ன பலன்? பெறப்படும். பெறப்படும் அந்த சம்பந்தம். பெறப்படும் சம்பந்தம். அப்போ இந்த இரு பொருள்களுக்கிடையே ஏற்படுகின்ற ஒற்றுமை சம்பந்தம். என்ன சம்பந்தம்? அவனுக்கும் இவனுக்கும் ஏற்படுகிற ஒற்றுமை சம்பந்தம். விளங்குதா? என்ன சம்பந்தம்? அந்த ஒற்றுமை சம்பந்தம். ரெண்டு பேரும் சேர்றாங்களாமா? அதுல அந்த ஒற்றுமை சம்பந்தம் எது? அந்த சம்பந்தத்துக்கு பேரு எத்தனை விதமான சம்பந்தம் இருக்குது? ஐக்கியம், சையோகம், தாதான்மியம், அத்திவிதம் என்று 4 வகை சம்பந்தம் இருக்குது. அதுல எந்த சம்பந்தம் அப்படின்னு விளங்குதா? அப்போ சம்பந்தம் எது? அந்த 4ல எது? இதுனா எது? அந்த 4 சம்பந்தத்துல இது என்ன சம்பந்தம்? அத்துவிதம். அடே அப்பா இல்லையாமா? ஒவ்வொரு சொல்லுக்கும் அர்த்தம் இருக்குதா இல்லையா? நல்லா படிச்சு தெரிஞ்சு படிக்கணும். சும்மா வெறுமன அப்படி வாய்ச்சா? ஆமா. அதனால சம்பந்தம் எது? அத்துவிதம் என்பதை காட்டி. என்பதை காட்டி யாருக்கு? என்பதை மாணாக்கருக்கு காட்டி. உங்களுக்கு தான். மாணாக்கர் என்னமா? சொல்லுங்க. மாணாக்கர் மாட்சிமை பெற விளைபவர் அப்படின்னு அர்த்தம். அதனால இங்க என்பதை அவருக்கு காட்டி. காட்டினா உணர்த்தி. இந்த காட்டு உபகாரம் காணு உபகாரம் சொல்றதுனால அந்த டேர்ம்லே சொல்றாரு. என்பதை காட்டி மேல். மேல் மேல்னா எங்க மேல? இதுக்கு முந்தன 10ஆம் நூற்பாவில் கூறி. கூறி போந்த. போந்தன கூறிய பின் முறையால் புகுந்த. பாச நீக்கத்துள். பாச நீக்கத்துள் 10ஆம் நீக்கத்துல சொன்னது பாச நீக்கம் இல்லையா? 10ஆம் நூற்பாவுல சொன்ன பாச நீக்கத்துள் பெறப்படாது. கூறப்படாது நான கூறப்படாது. பெறப்படாது நான கூறப்படாது. பாச நீக்கத்துல என்ன நடக்குன்னு சொல்லல. பாச நீக்கத்துல கூறப்படாது. நிறைய செய்தி சொல்லியிருக்காங்க. இப்ப சொல்ல போறது சொல்லல. பாச நூக்கத்துள் கூறப்படாது. வல்வினை இன்றே என மல மாயிடனோடு வல்வினை இன்றேனாராலியா? வல்வினை இன்றே என கண்மமல வாசன ஒளியில்
கண்ம மல வாசனை ஒளிவில். அப்போ ஏகனாகி நின்னா கண்ம மலம் ஆகாமிய கண்மம் வராதுன்னு சொன்னாரா இல்லையா? அந்த கண்மம்ங்கிறது எது? ஆகாமியம். விளங்குதா? அப்போ அந்த கண்ம மல வாசனை ஒளிவில், மலம்ங்கிறது மல வாசனை அவ்வொழிவில் ஆகாமிய ஒளிவு கூறி. இந்த கண்மம்ங்கிறது எதை குறிக்கிறாங்க? ஆகாமியம் இல்லையாம்மா? அதுதானே இப்ப சொன்னா. அத கூறி அப்போ கூறப்படாது எஞ்சி நின்ற, கூறப்படாது எஞ்சி நின்ற அந்த கண்மங்களுள் கூறப்படாது கண்ம வகையில. ஆமா, ஆகாமிய கண்மத்தை சொல்லியாச்சு. ஏற்புழி கோடலாம். ஏற்புழி கோடல் இந்த இடத்துக்கு தகுந்தாப்புல 8ஆம் நூற்பாவுல சஞ்சிதம் போயிட்டுது. 8ஆம் நூற்பாவுல சஞ்சிதம் போயிட்டுது. இப்ப 10ஆம் நூற்பாவுல ஆகாமிய போயிட்டுது. அப்ப மிச்சம் இருக்கிறது எது? அதுதான். அதுக்குதான் இப்படி வாராது. விளங்குதா? அதான் எஞ்சி நின்ற, கூறப்படாது எஞ்சி நின்ற அந்த பிராரத்த வினை பற்றி கூறுதல் வேண்டி எஞ்சி நின்ற, கூறுதல் வேண்டி எஞ்சி நின்ற, கூறப்படாது எஞ்சி நின்ற. கூறப்படாது எஞ்சி நின்றதை சொல்லணும் இங்க இல்லையா? கூறுதல் வேண்டி பிராரத்த வாசனையின் ஒளிவும் இல்லையா? ஒரு வினை முதல் பாக்கியிருக்காரியா? அந்த பிராரத்த வாசனையின் ஒளிவும். ஒளிவும் அப்படிங்கிறது எண்ணுமை இல்லையா? ஆமா, அங்க ஆகாமியத்தின் ஒளிவோடு கூட பிராரத்த வாசனை ஒளிவும். கைமுதிக நியாயத்தான். என்ன நியாயத்தால? கைமுதிக நியாயத்தான். அப்படின்னா கைமுதிக நியாயம் அப்படின்னா என்னம்மா? நீங்க சொல்லுங்க. கைமுதிக நியாயத்தை சொல்லுங்க. என்னம்மா? இப்போ ஆடிக்காற்று அம்மியே பறக்கும் என்றால் ஆடை பறக்காதோ? ஆடி காத்துல அம்மியே பறக்கு. அப்போ ஆடைய காய போட்டு அது பறக்குமா பறக்காதா? அது பேருதான் கைமுதி. விளக்குதாமா? உங்க வாத்தியாருக்கே தெரியாதுன்னா உங்களுக்கு தெரியுமா? அப்படிங்கம்மா இல்லையா? என்கிட்ட கேட்டாலே பதில் சொல்லாம சிறிது முடிக்கணும்னா உங்ககிட்ட கேட்டா தெரியுமா இல்லையா? அதுதான், இதுதான் கைமுதிக நியாயம். விளக்குதா? அதனால இப்ப பூனைய பார்த்தே பயப்படுவான் அப்படின்னா அது சொல்லவே வேண்டாம். அதுதான் கைமுதி. அப்ப பிராரத்த வாசனை ஒளிவும் என்னும் கைமுதிக நியாயத்தான். உணர்த்துதல். அது எத்தனையோ பாட்டு இருக்கு. அது ஏனை நான் என்பதறியேன் இல்லையம்மா? ஒரு பாட்டு இருக்காது திருவாசகத்துல. ஏனை நான் என்பதறியேன், இரவு பகலாவது மறியேன், மனவாசகம் கடந்தான், ஏனை மத்தோன் மத்தனாக்கி சினமால் விடை உடையான் இல்லையா? மண்ணு திருப்பெருந்துறையிலையும் இல்லையா? பணவன் என செய்த படிரு. படிருன்னானது பணவன் என செய்த படிரு. பணவன்னானது தக்கார்னு எடுக்கிறாரு. பக்கத்திலே அகராதி வச்சிருக்கீங்களோ?
அதெல்லாம் அகராதி புத்தகங்களுக்கு தான். கபான் பணவன், பணவன் அப்படின்னா அந்தானன், பார்ப்பான். பணவன் என செய்த படிது, வஞ்சனை, படிதுன்னானது வஞ்சனை, அத அறியேன். பரஞ்சுடரே அரியேன் படஞ்சுடரே அப்படின்னு அந்த உயிர் பத்து. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? எனை நான் என்பது அறியேன் அப்படின்னா என்ன? ஏன்னா நானே அறியலன்னா என்ன அர்த்தம்? என்னமா சொல்லுமையா? எனை நான் என்பது அறியனா உயிரை பற்றி நான் அறியாது. இரவு பகலாவது அறியேன் அப்படின்னா என்னது? இது அகம், அது புறம் இல்லையா? அப்போ உயிரையே அறியாதவன் புறத்தை அறிவானா? ஏன் அப்படி அறியல? என்னை மத்தோன் மத்தனாக்கி, ஏன் என் உள்ளும் புறமும் அவன் நிறைஞ்சிட்டாமியா, அதனால என்னையும் அறியல, உலகத்தையும் அறியல. என்ன பாட்டு அது, விளங்குதா? ஆமா. அப்போ இதுதான் இந்த கைமுதிகை நியாயம். இங்க அந்த உயிரையே விட்டுட்டான். யாரு? பெருமான். உயிரையே உண்ட பின்னால உடல் உண்ணப்படாது நிக்குமா? நிக்காது. என்னைய உயிரையே, அதான் என யான் என்பது அறியாதவாறு என்ன, என் அறிவுக்குள்ள அவன் நிறைஞ்சிட்டான், என்னை உண்டான். அவன் நிறைய என்ன சொல்றாங்க? அவனுக்குள்ள அடக்கிறதுனால உண்டான். என்னைய பெருமான் உண்டுட்டாரு. உயிரே உண்ட புனால உடல் இரவு பகல அறியுமா? தெரியாது. இப்படி சொல்றது. உயிர் உண்ட பின் உடல் உண்ணப்படாது நிற்குமா அப்படின்னு சொல்ற. இதுதான் கைமுதிங்க. நல்லா சொல்லி தரா இல்லையா? அவங்க சொல்றதெல்லாம் உணர்ந்து படிக்கணுமா? திருவாசகத்துக்குள்ள அவ்வளவு அருமையான செய்திகள் தான் இருக்குது. அதனால அப்படி உணர்த்துதல், அப்படி உணர்த்துதல், கைமுதிகை நியாயம் பற்றி அதை உணர்த்துதல். இந்த பயன் ஒத்தி, பயன் ஒத்தினா பயணியல். அந்த பிராரத்த வாசனை எப்படி கழியுதுன்னு சொல்றது உணர்த்துதல். இந்த பயன் ஒத்தின் இரண்டாம் பாதம். பாதம்னா சூத்திரப்படி இல்லையா? பயன் ஒத்தின் இரண்டாம் பாதம் ஆகிய, ஆகிய 11ஆம் சூத்திரம் அப்படின்னா அது இருபெயர் ஒட்டு தான் இல்லையா? இரண்டாம் சூத்திரம் என்று சொல்லக்கூடிய இரண்டாவது படி என்ற 11ஆம் சூத்திரம். பயனொத்தின் இரண்டாவது படி என்று சொல்லப்படுகின்ற 11ஆம் சூத்திரம்னாலும் பயனொத்துல இரண்டாவது படினாலும் ஒண்ணுதானே? ஆமா. அப்படி நல்லா சொல்லியிருக்காங்களா இல்லாமா? அது ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் இருக்கா இல்லையா? அந்த அர்த்தத்தை தெரிஞ்சு படிக்கணும். ஒவ்வொரு சரி சும்மா கடப்படான்னு வாசிக்கிட்டு போகக்கூடாது. அதனால இந்த சூத்திரத்தின் கருத்து அப்படின்னு நாம போன இதுல படிச்ச சூத்திரத்துக்கு கருத்துரையை சொல்லியிருக்கிறார். எப்பா ஒவ்வொரு இது படிக்கிறதுக்கு ஒரு வகுப்பு ஆகுது இல்லையாமா? நல்லா சொல்லியிருக்காரா இல்லையா? நல்லா படிக்கணும். அதனால நீங்க மேம்போக்கா படிக்கப்படாது. இப்ப நாங்க சொன்னதெல்லாம் நீங்க என்ன செய்யணும்? வாங்கி அங்க ஃபில்லப் பண்ணணும். கேட்டோம் போனோம்னு இருந்தா இதெல்லாம் அத்தனை ஞாபகம் வராதுமா. ஒரு ஒண்ணு அங்கங்க சொன்னா சரி, இது ஒவ்வொரு சொல்லுக்கு சொல்லு வந்துகிட்டே இருக்கா இல்லையா? அத்தனை ஞாபகம் வரணுமா இல்லையா? வராது. எழுதி வச்சாதான் ஞாபகம் வரும். என்னம்மா? சரி, மிச்சத்தை நாம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். வாழ்த்தும் குறும்பரப்பு வாழ்த்தும். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க, மன்னன் போன்முறை அரசு செய்க புறவிலாது உயிர்கள் வாழ்க,
நான்மறை அறங்கள் பூங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் கைலாய பரம்பரையில் சிவஞான போது நெறிகாட்டு வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி உயிராகும் பொன் திரு ஆவணத்துறை வாழ்குள் நமச்சிவாய் தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபும் நீர்தூடி தலகமாதோ திருச்சிற்றம்பலம்.